வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து ரொம்பவே எக்ஸைட்டடான லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் தான். திஸ் 3 days ஆஃப் லீவை வந்து லெட்ஸ் யூட்டிலைஸ் இட் பை யூஸிங் கோடிங் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இன்னைக்கு இந்த லைவே வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். திஸ் 3 days அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வி ஆர் ஹேவிங் 6 செஷன்ஸ். ஓகே, தட் 6 செஷன்ஸ் ஆர் சம்திங். இன்னைக்கு வந்து 6 sessions or something like நீங்க வந்து you can have a session from 10 to 1. After that வந்து 1 to 2 வந்து lunch break. Then வந்து 2 to 3. Sorry, 1 to 2 and then 2 to 5 வரைக்கும் next session. So this is what our plan. This is 10 to 1 and 2 to 5. இந்த ரெண்டு செஷனும் 3 daysம் கம்பல்சரியா இருக்கும், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. இந்த செஷனோட மோட்டோ இஸ் டு சால்வ் as much as possible LeetCode problems. அதுவும் வந்து clear noteல we are going to solve. Okay, so let's wait for another minute and then we will start our session. ஓகேங்களா? Hi. So I hope வந்து first session நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் செஷன் நான் வந்து லாஸ்ட் வீக் ஆர் பிஃபோர் வீக் ஐ ஹாவ் டன்னு நினைக்கிறேன். அதில் வந்து we have solved as much of questions and due to network issues we have disconnected. இந்த லைவ்ல வந்து we are going to try and solve as much as possible questions. அதுவும் வந்து நீங்களும் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வில் ட்ரை சால்விங் 25 questions and செகண்ட் ஹாஃப்ல 25 questions. So this is what based on that நம்ம சால்வ் பண்ண போறோம். 3 days 50 50 50 which is 150. இப்போ வந்து இந்த 150 questionஸும் வந்து which is not a kind of pattern. Okay, I can say like this 150 questions we are going to solve in a way like ஈஸின்ற பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா? இந்த ப்ராப்ளம்ஸ்ல ஈஸி செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல, அந்த ஈஸி செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே, இட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் நான் அரேல ஸ்ட்ரிங்ல அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணல. we are going to solve easy problem questions. இப்போ நீங்க ஈஸி ப்ராப்ளம் questions வந்து லேர்ன் பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா then most of us are ready for an interview. பிகாஸ் வந்து இன்டர்வியூஸ்ல வந்து கேட்கறது ஈஸி செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நிறைய கேட்பாங்க. அதுல தான் நம்ம வந்து நிறைய வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகே, ஐ எம் டேக்கிங் அ நோட் லைக் ப்ரூட் ஃபோர்ஸ் பிளஸ் ஆப்டிமைஸ்டும் போடலாம். ஓகே ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் ஆன் தட் நம்ம வந்து LeetCodeன்ற வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் சைன் இன் வித் யோர் அக்கௌண்ட். ஓகேங்களா? சைன்இன் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளம்ஸ்குள்ள வந்தீங்கன்னா we will be having a problems. கரெக்டா? இந்த ப்ராப்ளம் செட்ல what we are going to do is இங்க வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ல டிஃபிகல்ட்டி லெவல்ல we are going to select easy. ஓகே, ஈஸின்றத நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா I am going to get a lot of easy questions. ஓகே, இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ்லயே வந்து ஃபில்டர் பண்ணி we are having 951 questions. ஓகே, இந்த 951 questionsல we are going to solve 150 questions கிட்ட நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ அவர் மோட்டோ வந்து 150 questions வந்து கண்டிப்பா சால்வ் பண்ணியே ஆகணும் இந்த 6 sessions அப்படின்றத நான் மோட்டோவா எடுக்கல. வாட் எவர் இந்த 6 sessionsல நான் வந்து 1 question எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கணும். ஓகே, தட் இஸ் வாட் மை ரியல் மோட்டிவ். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து 951 சொல்லியிருக்கு இல்லையா, ஐ ஹோப் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து we have already saw to some palindrome number, roman to integer, longest common prefix, இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். I think in our previous video I have explained you all of this. Okay, now we go to the next another question. ஓகேங்களா? ஓகே, இப்போ what is this remove duplicate from sorted also we have seen. Same trace metric. Okay, let's start from this
add binary. Okay, இந்த add பைனரின்ற ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் திஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் கோ பேக் அண்ட் நீங்கள் எந்த ப்ராப்ளமை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராப்ளம் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் அ நியூ டேப்னு சொல்லி கொடுத்துருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் இட் வில் ஆல்வேஸ் ஓப்பன் அ நியூ டேப் அண்ட் இந்த டேப் வந்து நமக்கு ஐடியலாக அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ add a binary number, which means ரெண்டு binary strings கொடுத்திருப்பாங்க. we need to return a sum as binary. அப்போ 1 plus 1 1 1 which means 2 plus 1 which is equal to 3. ஓகேங்களா? ஸோ 3 ஓட binary என்ன? 1 1 0. no, 1 second. first வந்து நம்ம question understand பண்ணணும். given two binary strings a and b. ஏவும் கொடுத்துருக்காங்க பியும் கொடுத்துருக்காங்க. we need to return their sum as a binary string. இப்போ இந்த கொஷின் என்னன்னா அந்த 1 1ஐயும் அண்ட் தென் வந்து இந்த 1ஐயும் ஆட் பண்ணி ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் த சம் ஆஃப் திஸ் பைனரி டிஜிட்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா we need to find the thing. 1 1ஐயும் இப்போ இது எப்படி இருக்குன்னா 1 1 அண்ட் தென் வந்து எகெயின் 1 இதை நான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா which is 2. ஓகே, 1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா என்னது 2. அப்போ we can say like 1 plus 1 which is equal to 3 அண்ட் கீழே இருக்கிறதோட அவுட்புட் வந்து 1. அப்போ இதை நான் வந்து சம் பண்ண அப்படின்னா ஆன்சர் என்னது 4. கரெக்டுங்களா? நார்மலாக நம்ம சம் பண்ணோம்னா the answer is 4. ஓகே, இப்போ இந்த 4க்கு நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா we can say like 4 அப்படின்றப்ப இதோட அவுட்புட் 2. அப்போனா வந்து செகண்ட் டேபிளில் பண்ணும்போது இது 2 times வரும். ரிமைண்டர் இஸ் 0. அண்ட் எகைன் செகண்ட் டேபிளில் பண்ணும்போது எகைன் இட் இஸ் 2. செகண்ட் டேபிளில் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் இஸ் 2 அண்ட் தென் வந்து இதோட அவுட்புட் 0. அப்போ 4 அப்படிங்கும்போது நமக்கு என்னவா வரும்? 1 0 0ன்னு சொல்லி வரும். ஸோ திஸ் இஸ் வாட். இப்போ எனக்கு வந்து ஒரு பைனரி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. அந்த பைனரி ஸ்ட்ரிங்கை ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இட் ஆஸ் அ அடிஷன் பண்ணி நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட இன்புட் அண்ட் அவுட்புட். If you see in the question also they have given you have given a two binary string a and b and the ரெண்டையும் sum பண்ணி I want to return the binary as an result. இப்போ இந்த 1010101011 அப்படின்றதையும் நம்ம வந்து sum பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1010ன்றது என்ன? 1010 which is of 2 power 0 2 power 1 இங்கேயும் 2 power 2 and 2 power 3. ஓகேங்களா? இப்போ 0 into 2 power 0 இங்கே வந்து 0 plus 2 power 1 which is equal to 2 and then வந்து இங்கேயும் 0 plus 6 plus 2 into 2 to 4 4 plus 2 which is equal to 8. அப்போ 8 plus 2 which is equal to 10. அப்போ இந்த இதோட பைனரியோட நார்மல் ஃபார்ம் வந்து 10. ஆஃப்டர் தட் 1011. ஓகேங்களா? 1011 அப்படிங்கிறது இது 10னா அது வந்து 11. ஸோ ஐ வாஸ் கிவிங் 10 plus 11 which is equal to 21. 21 அப்படின்றத நீங்கள் வந்து பைனரி ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ 21 நீங்கள் பைனரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணால் 21 டிவைடட் பை 2ல் பண்ணும்போது என்ன வரும்? விச் இஸ் ஆஃப் 10 அண்ட் தென் 1 வந்து ரிமைண்டர். ஆஃப்டர் த 2ல் பண்ணும்போது 5 தென் வந்து 0 as அவுட் ரிமைண்டர். எகெயின் 2ல் பண்ணும்போது 2 times 1 as an அவுட்புட் 1 as a ரிமைண்டர். எகெயின் 2ல் பண்ணும்போது 1 times 0. அப்போ 1010 is the output for this addition. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா we need to check whether our assumption is correct இல்லையான்னு சொல்லிட்டு see 10101 is the output. அப்போனா நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து பைனரி டிஜிட்டை நார்மல் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை ஆட் பண்ணணும். ஆஃப்டர் ஆடிங் தட் நான் அந்த நம்பரை பைனரி டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் டன், ரைட்?
அப்போ இதுக்கு நான் வந்து கோட் எழுதணும். இதுக்கு நான் கோட் எழுதுறது which is very simple. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங்கு, கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணும், ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் பில்டர் I can say str which is equal to new string builder of okay. இப்போ இந்த நியூ ஸ்ட்ரிங் பில்டர்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா int ஐயும் ஜேவும் வந்து எது வரைக்கும் வச்சிருக்கேன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் நான் வச்சிருக்கேன். அப்போ நான் என்ன பண்றேன்னா int I equal to which is a dot length of -1 and then வந்து int j which is equal to b dot length minus length of -1. ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் நான் வந்து கேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். int கேரி which is equal to 0 அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து கேரி அப்படின்றது என்னது, which is going to be a இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் இருந்துச்சுன்னா மேலே ப்ளஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அந்த நான் கேரின்றதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் திஸ் வாட் ஐம் கோயிங் டு டூ, I வந்து greater than 0, j வந்து greater than 0 and carry வந்து which is not equal to 0. அதாவது we are having some carry value. அப்போ நான் வந்து இந்த லூப்குள்ளே போகணும் அப்படின்றதால I am going to do it as a while I வந்து greater than or equal to 0 and j வந்து greater than or equal to 0. j வந்து greater than or equal to 0 or else வந்து carry which is equal to which is not equal to 0. ஓகேங்களா? கேரினா என்னன்னா நான் வந்து இப்போ 9 + 1 10, இங்கே 0 போட்டுட்டு மேலே நம்ம பேலன்ஸ் 1 வந்து வச்சுப்போம் இல்லையா, அடுத்த ரவுண்டில் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுறக்கு அதுதான் வந்து கேரி. அதுக்கு தான் நான் வந்து கேரியை டிஃபைன் பண்ணியிருக்கேன். கேரி which is not equal to 0. இந்த மூணில் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் நான் என்ன பண்ணணும், int sum which is equal to கேரின்னு கொடுத்துக்கிறேன். ஆஃப்டர் தட் இஃப் I வந்து greater than or equal to 0வா இருந்துச்சு அப்படின்னா, I greater than or equal to 0வா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், sum plus equal to a dot char at of I. ஏன் நான் வந்து char at of I அப்படின்னு கொடுக்குறேன்னா because that is a string. ஓகே, ஸோ அதனால நான் char at of Iன்னு கொடுக்குறேன். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணணும், -0 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் நான் ஐயை வந்து மைனஸ் பண்ணுறேன். வாட் ஐம் டூயிங் இஸ் ஐ வந்து நான் லாஸ்ட் இதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், கரெக்டாக? இப்போ வந்து 1 ஃபர்ஸ்ட் இன்புட் என்னது 1 and 1. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1ஐயும் ஆட் பண்ணும்போது which is of 0. ஏன்னா வந்து 2 வருமா, 1ஐயும் ஆட் பண்ணால் 2ஓடது வந்து 1 0. அப்போ 0 இங்கே பேலன்ஸ் 1 வரும், கரெக்டுங்களா? எகெயின் 1ஐயும் ஆட் பண்ணோம்னா 0. எகெயின் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கும் which is கேரி மட்டும் தனியாக இருக்கும், அதை நான் ஆட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவு நம்ம நார்மலி வந்து அடிஷன் பண்ணுறோம். நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐ ஹவ் கன்வெர்டட் இட் இன் டு அ நார்மல் ஒன். ஆஃப்டர் தட் வந்து நம்ம ஆட் பண்ணி ஆன்சர் கொடுத்தோம். இப்படியும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் 1ஐயும் ஆட் பண்ணால் 2ஓட அவுட்புட் என்னது 1 0. அப்போ 1 0ங்கும் போது 0வை நான் இங்கே போட்டுருவேன். 1 is going as a carry for this. And then வந்து இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஐல வந்து 2 digits இருக்கு, ஆனால் வந்து ஜேல என்ன எவ்வளோதான் இருக்கு, ஒன்லி 1 தான் இருக்கு அப்படிங்கும்போது ஸோ தட் இஸ் வை ஐ ஹவ் கிவன் அ கண்டிஷன் ஹியர் வைல் ஐ வந்து greater than 0வா இருக்கணும் அண்ட் ஜே வந்து greater than 0வா இருக்கணும். அப்படி இல்லைன்னா கேரி இருக்கணும். இந்த ப்ராப்ளம்ல எல்லாமே இருக்கு. இப்போ வந்து ஐ வந்து greater than 0வா இருக்கு, ஆனால் வந்து ஜேல வந்து வேல்யூவே இல்லை, ஆர் கண்டிஷன் கொடுத்துருக்கிறதால இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கேரி இருக்கும், அதுக்கடுத்து வந்து இன்னொன்று என்னது ஐலையும் ஜேலையும் வேல்யூஸ் இல்லை, கேரி மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? தட் இஸ் வாட் வி ஹாவ் டன் ஹியர். carry which is greater than not equal to 0 and j வந்து greater than or equal to 0வா இருக்கணும். அப்படி இல்லைனா I வந்து greater than or equal to 0வா இருக்கணும். தென் நான் வந்து ஐயை மைனஸ் பண்ணுறேன். இப்போ அப்படி இல்லை, இஃப் j வந்து greater than or equal to 0வா இருக்கு அப்படின்னா தென் நான் என்ன பண்ணணும்னா I also wanted to add the j value to the sum, right? அப்போ நான் என்ன பண்ணணும், சேம் திங் sum plus equal to
உள்ளுக்குள்ள sum plus equal to இந்த இடத்துல நான் வந்து j which is pointing to the b1 அதனால வந்து நான் b கொடுத்துறேன் and then j minus minus that's it the same thing but நான் வந்து minus minus j வச்சு பண்றேன் அவ்வளவுதான். அப்புறம் வந்து நான் என்ன பண்ணணும்னா இது எல்லாமே sum plus equal sumன்றது நான் என்ன வச்சிருக்கேன் which is a variable to add the numbers. அப்ப அதை நான் என்ன பண்ணணும்னா I want to append it. எப்படி append பண்றது? நம்ம வந்து strன்னு ஒரு அரே கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரிங்ல str.append of sum modulus of 2. Modulus of 2 அப்படின்றது என்னன்னா which is going to return me the remainder. கரெக்டா? Modulus of 2 and then carry which is equal to sum divided by 2. Divided by 2 னா என்ன, லாஸ்ட் டிஜிட். அதை வந்து நான் கேரியில் எடுத்துக்க போறேன். இப்போ வந்து 10 modulus of 2 which is equal to 0 and then வந்து 10 modulus of 2ல carry என்னது which is also 0. Sorry, sum divided by 2. Sum 10 divided by 2 which is 5. ஸோ அது வந்து எனக்கு கேரியா போகும். ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேனோ அதை ஹோலாக வந்து ரிவர்ஸ் பண்ணி சென்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நான் வந்து லாஸ்ட்ல இருந்து கொடுத்துருப்பேன், அதை நான் வந்து ரிவர்ஸ் பண்ணி ஐ வாண்ட் டு ஆட் இட். அப்போ ரிட்டர்ன் ரிசல்ட் டாட் append reverse of dot to string. ஏன்னா to string கொடுக்குறேன் அப்படின்னா it is a string builder. இந்த string builder நான் வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதால நான் to stringன்னு கொடுத்துருக்கேன். Now I am running this program. Sorry, it is not result, it is str. எல்லாமே வந்து பாஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ் அண்ட் புட் இட் இன் IntelliJ அண்ட் தென் நம்ம வந்து ஒன்ஸ் டீபக் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து இட் இஸ் அ ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண போது ஐ மேக் திஸ் as a static method for now and then வந்து add binary of inside this 1 0 comma 1. It is not 1 0 1 1 comma 1 ன்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். Let's start our program with the debugging mode. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம debugger place பண்ணிட்டு let's start. Okay, here I want to 1 second. I run it. எனக்கு இது எதுவுமே print ஆகாது because வந்து நான் string system.out.printlnல கொடுக்கல இல்லையா, system.out.println of ஓகே. இப்போ நம்ம இதை வந்து debuggerல ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் பஃபர் பில்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் வந்து ஐயோட லென்த் என்னது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 2 minus 1 which is equal to 2 minus 1 which is equal to 1. அப்போ 1 அப்படிங்கிறது என்னோட ஐயோட லென்த்தை நான் வந்து 1ஆக வச்சுருக்கேன். ஸோ பை தட் நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறங்காட்டிக்கு நம்ம அப்படி வச்சுருக்கோம். அண்ட் தென் வந்து ஜேயோட வேல்யூ விச் இஸ் 1. அப்போ எனக்கு கரண்ட்டாக என்னவா இருக்கும், -1னா 0 ஆகிடும். கரெக்டாக ஜே வந்து 0, ஐ வந்து 1. இப்போ கேரின்றது நான் வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருக்கேன், கேரி விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு, தட்ஸ் ஃபைன். தென் வந்து இங்கே ஒரு கண்டிஷன், ஐ கிரேட்டர் தேன் 0வா, ஆமாம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ ஐ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும்தான் செக் பண்ணோம், அதுக்கு அடுத்து இருக்க கண்டிஷன்லாம் செக் பண்ணாது. ஏன் செக் பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் அ ஆர் கண்டிஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று ட்ரூ ஆனாலும் இட் வில் பி ட்ரூ ஒன்லி. அதனால தான் நெக்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் வந்து ட்ரூவா ஃபால்ஸா எதுவுமே எனக்கு ரிட்டர்ன் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ட்ரூ வந்ததையுமே எனக்கு ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருச்சு. ஆஃப்டர் திஸ் sum equal to carry. இனிஷியலி சம்முக்கு வந்து கேரின்னு நான் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து
நார்மலி ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதை தான் நீங்கள் செக் பண்ணுவீங்க கரெக்டாக. அதே தான் நம்ம இங்கே கோடுலையும் போட்டிருக்கோம், சம் விச் இஸ் ஈக்குவல் டு கேரின்னு சொல்லிட்டு. அப்போ கேரியோட வேல்யூ என்ன கரண்ட்டாக 0. அப்போ சம்மோட வேல்யூ இப்போ என்னவா இருக்கும், 0வா இருக்கு. ஆஃப்டர் தட் ஐ கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 0வா? ஆமாம், ஐ வந்து கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 0. ஐ கரண்ட்டாக எங்கே இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் யார் இருக்கா, 1 இருக்காங்க கரெக்டுங்களா. சம்மோட வேல்யூ என்ன, 1. சம்மோட வேல்யூ 0. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன், சம் பிளஸ் ஈக்குவல் 1 மைனஸ் 0. 1 மைனஸ் 0 விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ என்னோட சம் என்னவா மாறிடும், 1ஆ கன்வெர்ட் ஆகிடும். ஆஃப்டர் தட் நான் ஐயை மைனஸ் மைனஸ் பண்ணுறேன். இப்போ சம்மோட வேல்யூவில் யார் இருக்கா, 1 இருக்காங்க. தென் வந்து ஜே கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 0வா? ஆமாம். அப்போ சம்மோட வேல்யூ என்ன, 1. 1 plus 1 which is equal to 2. சம்மோட வேல்யூ இப்போ என்னவா இருக்கு, 2வா இருக்கு. 2வா இருக்கும்போது நீங்க அப்பெண்ட் பண்ணீங்கன்னா 2 modulus 2 which is equal to 0. 2 modulus 2 which is equal to 0. After that carryல 2 divided by 2 which is equal to 1. அப்போ 1ன்றது இங்க வந்துரும். அண்ட் தென் வந்து 0ன்றது என்னோட ரிசல்ட் ஸ்ட்ரிங்ல அப்பெண்ட் ஆகிடும். தென் எகெயின் மேலே போகும். ஜஸ்ட் கன்சிடர் என்னோட ரிசல்ட் ஸ்ட்ரிங்ல இப்போ 0 இருக்காங்க. தென் எகெயின் வந்து மேலே போகும். இப்போ வந்து ஐ கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 0. ஆமாம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதையும் உள்ள வருது. கேரி இப்போ என்னது, நம்ம வந்து கேரி விச் இஸ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை 2ன்னு கொடுத்தோம். அப்போ என்னவா இருக்கும், 1. அப்போ கேரி வந்து 1. ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் சம்மோட வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறேன். புரிச்சிட்டேன். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் சம்மோட வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஐ எம் நாட் யூஸிங் த சேம் சம். ஓகே ஓகே. தென் ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணுறேன், ஐ வந்து கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டுன்னு இங்கே கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஒய் ஐ எம் செக்கிங் த கண்டிஷன் ஹியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இங்கே நான் வந்து ஐ வந்து 0வா கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 0வா இருந்தாலும் ஓகே, ஜே வந்து கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணுறேன், கேரி விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு செக் பண்ணுறேன். ஆனால் இதில் எந்த ஒரு கண்டிஷன் கரெக்டாக இருந்தாலும் இட் வில் கம் இன்சைட் த லூப். கரெக்டா? அப்போ எனக்கு வந்து ஐ 0வா இல்லை ஜே 0வா நான் ஆண்ட் கண்டிஷன் கொடுக்கல. ஐ ஹவ் கிவன் ஒன்லி த ஆர் கண்டிஷன். அப்போ எதுவாக இருந்தாலும் இட் வில் கம் இன்சைட். அப்போனா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, we need to each and every time check whether I வந்து greater than or equal to 0வா இல்லை j greater than or equal to 0வான்னு செக் பண்ணும். அதனால தான் I have given the condition here. After this if you come, I வந்து 11 ஆல்ரெடி வந்து சம் வந்து 1 கேரி மூலமா இங்கேயும் வரும்போது which is 11. அப்பனா வந்து சம்மோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சம்மை வந்து பைனரியாக நான் ஆட் பண்ணல. நார்மல் 1 + 1 எவ்வளோ, 2, அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ சம்மோட வேல்யூ 2. இந்த பிளாக் வந்து இந்த பிளாக்கோட கண்டிஷன் ஃபெயில் ஆனதையும் இட் வில் கம் அவுட். இந்த பிளாக்குக்குள்ளே போகாது, பிகாஸ் கண்டிஷன் இஸ் நாட் பாஸ்ட் தேர். ஓகே ஓகே. ஆஃப்டர் திஸ் இது வந்து அப்பெண்ட் ஆகும். எப்படி அப்பெண்ட் ஆகும்னா, 0 இருக்கு, எகெயின் எனக்கு 2 வந்திருக்கு. அப்போ 2 modulus of 2 which is equal to 0. அப்போ 2 modulus 2 which is equal to 0 அப்படிங்கும்போது which is appending to the result string. ஆஃப்டர் தட் கேரி அப்படின்றது என்னது, sum divided by 2. 2 by 2 which is equal to 1. அப்போ இது என்னவாயிடும், அப்பெண்ட் ஆகிடுக்குமா. இப்போ என்னோட ஸ்ட்ரிங் என்னவா இருக்குன்னா 0 0வா இருக்கு. எகெயின் ஒன்ஸ் நான் ரன் பண்ணும்போது இட் வில் பி சம்திங் லைக் 0 0 1. ஓகேங்களா? the thing is 0 0 1. ஆஃப்டர் திஸ் இங்க நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஆக்சுவல் வேல்யூ இஸ் நாட் 0 0 1. நான் ரிவர்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் அதை என்ன பண்ணணும்னா, ஐ வாண்ட் டு மேக் இட் ரிவர்ஸ். அதனால தான் நான் இங்கே வந்து ரிவர்ஸ்ன்ற மெத்தட் கொடுத்துருக்கேன். ஸோ str.reverse of .toString அப்படிங்கும்போது இந்த 0 0 1 அப்படின்றது 1 0 0வா எனக்கு ரிட்டர்ன் ஆகும். இஃப் யூ டூ ரன் நவ், யூ வில் பி கோயிங் டு கெட் 1 0 0. The same thing will be going to happen for the other scenarios also. இப்போ நீங்கள் வந்து கோட் பண்ணிட்டீங்க on this basis அப்படின்னா, if you give submit, இங்கே first வந்து you need to check whether the results are pass. If it is pass, then you need to submit. இப்போ நான் வந்து ஒரு வேலை இங்கே வந்து 0ன்னு கொடுக்காம இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, I mean -1 கொடுக்காம நான் கொடுக்குறேன் அப்படின்னா, let us see.
see runtime exception வருது okay fine -1 இப்போ நீங்க வந்து எரர் கோட்ல இருந்துச்சுன்னா it will show us an error. If there is no error it will run and tell us whether all the test scenarios are passing or not. If all the scenarios நம்மளோட டிஸ்பிளேல இருக்க எல்லா scenariosum pass ஆயிடுச்சுன்னா you can straight away go and give submit. இங்க நீங்க submit அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா it will show us நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் வந்து எவ்வளோ டெஸ்ட் கேசஸ் வந்து பாஸ் ஆயிடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இப்போ வந்து ஆஸ் பர் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் 296 டெஸ்ட் கேசஸ் இந்த ப்ராப்ளம்ல இருந்திருக்கு. அந்த 296 டெஸ்ட் கேசஸுமே பாஸ் ஆயிடுச்சு. அதுதான் வந்து இதோட அவுட்புட். அண்ட் ரன் டைம் வந்து எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்ஸை நம்ம பீட் பண்ணியிருக்கோம், மெமரி யூசேஜ் எல்லாமே வந்து இதில் வந்து counted. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஆட் பைனரிக்கு அடுத்து binary tree in order traversal. Let's open it in a new tab. So first problem, is everyone clear on this? Is there any doubts on that addition sum? Anyone? Okay, let's move on to the next problem, binary tree in order traversal. So the thing is, you have given a root of a binary tree. Return the in order traversal of its nodes value. அதாவது 1, அதுக்கு அடுத்து வந்து null, then 2, after that 3. In order traversal அப்படின்னா என்னன்னா, which is left, after that right, root right. இப்ப இந்த சைடு இந்த 1க்கு ஓகே, I will take it 1 2 3 right. ஓகே, இப்ப நம்மளோட ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னா 1 2 3 இப்படி இருக்கு. இன்ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னா, இன்ஆர்டர் டிராவர்சல் மீன்ஸ் த ஃப்ளோ ஷுட் பி லெஃப்ட், ரூட், ஆஃப்டர் தட் ரைட். ஓகேங்களா? இன்ஆர்டர் அப்படின்னா இட் ஷுட் பி இன் ஆர்டர். லெஃப்ட், அதுக்கு அடுத்து ரூட், அதுக்கு அடுத்து ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் யார் இருக்கா? லெஃப்ட்ல யாருமே இல்லை, which means the left of the root is null. அப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, I want to return 1. சாரி, லெஃப்ட்ல யாருமே இல்லை, ரூட் மட்டும்தான் இருக்காங்க. லெஃப்ட் வந்து null, ரூட் 1. அதுக்கு அடுத்து ரைட்ல யார் இருக்காங்க? ரைட்ல 2 இருக்காங்க. இப்போ ரைட்ல இருக்க 2வுமே பாத்தீங்க அப்படின்னா 2 is also having a child. அப்ப அது என்னவா இருக்கும்? ரூட். கரெக்டுங்களா? இந்த 2 வந்து இப்ப யாருன்னா இட் இஸ் அ பேரண்ட். இவங்களுக்கு கீழே சைல்டு இருக்காங்க, சம் நோட்ஸ் ஆர் தேர். அப்ப நான் என்ன பண்ணணும்? I want to fetch the left, root, right for that also. அப்ப இதுல பாத்தீங்கன்னா left is 3, root is 2, right வந்து யாருமே இல்லை. அண்ட் தென் கீழே இருக்கிறவங்களுக்கும் யாருமே வந்து பேரண்ட் சைல்டு இல்லை. அதனால the flow should be like 1 3 2. In order அப்படின்னா என்னன்னா, it is going to return me something in an order of left, root and right. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஹேவிங் சம்திங் லைக் நிறைய ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா ஆல்வேஸ் வந்து இப்ப இதுக்கு கீழே சைல்டு இருக்காங்கன்னா இவங்க ரூட்டா இருப்பாங்க. அப்ப நம்ம அந்த சைல்ட போட்டுட்டு அதுக்கு அடுத்துதான் ரூட்டுக்கு வரணும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் சாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு. ஓகே, இப்ப இதுல லெஃப்ட் யாரு? 2. லெஃப்ட்டுக்கு கிட் இருக்காங்க. சோ லெஃப்ட் யாரு? 4. 4க்கு யாராச்சும் சைல்டு இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா 4க்கு யாருமே கிடையாது. அப்ப 4 2 5 வரும். அப்ப 5 வந்து இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 5 is a parent. அப்ப அவங்களுக்கும் லெஃப்ட், ரூட், ரைட் அந்த மாதிரி தான் எடுக்கணும். சோ தட் இஸ் வாட் இப்ப பாத்தீங்கன்னா 4 2 6 5 7 அதுக்கு அடுத்து 1. நெக்ஸ்ட் ரைட்டுக்கு வருவோம். ரைட்டுக்கு இங்க எகைன் வந்து சைல்டு. ஸோ இந்த ஹாஃப் வந்து எப்படி இருக்கும்னா இட் இஸ் சம்திங் லைக், இதே நமக்கு புரிஞ்சிருச்சு. இங்க ரைட்டுக்கு வரும்போது இந்த 3 இஸ் ஆல்சோ ரூட்டா,
அதுக்கு அடுத்து லெஃப்ட்ல யாரும் இல்ல, ரைட்டுக்கு வரும். இப்ப 9 8 3 அதுக்கு அடுத்து 1 நம்ம ஆல்ரெடி போட்டோம். ஸோ த திங் இஸ் 4 2 6 5 7 1 and then வந்து 9 8 3. This is what the flow. So in order அப்படின்னா என்னது, which is something going to have an order like left, root and right. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம எப்படி சொல்யூஷன் எழுதுறதுன்னா, see they have already given something like tree node int value left right இந்த மாதிரியான வேரியபிள்லாம் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், I want to write the it is going to return me an integer list of integers. அப்போ நான் வந்து I can use two ways. ஒன்று வந்து recursive way யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா I can also use the iterative way. both are fine. நம்ம வந்து இப்போ recursive way யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது, which is going to return me a list of integers. அப்போ நான் இதில் again இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன், which is something private void in order. ஓகேங்களா? இந்த in orderல it is going to accept tree node node comma list of integer இதுக்கு வந்து ரிசல்ட்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். ஆஃப்டர் திஸ் இங்க நான் என்ன பண்றேன்னா, simply I am going to do, இப்போ நோடு வந்து நல்லா இருந்துச்சுன்னா, this is a null pointer check நம்ம எப்பயுமே பண்ணணும். if node which is equal to நல்லா இருந்துச்சு அப்படின்னா what I need to do, I need to simply return. ஏன்னா this is something I have given it as a void, அதனால நான் வந்து சிம்பிளா ரிட்டர்ன் மட்டும் பண்ண போறேன். ஓகேங்களா? ஓகே. ஆஃப்டர் திஸ் இப்போ நோடு null இல்ல, some values are present in the node அப்படின்னா I need to give in order. இப்போ நான் என்ன பண்ணணும், நோட் அனுப்பணும். ஆஃப்டர் தட் இன் ஆர்டர்னா லெஃப்ட், கரெக்டுங்களா? லெஃப்ட்டுக்கு அடுத்து ரூட்டு, அதுக்கு அடுத்து ரைட்டு, கரெக்டா? அப்போ நோடு டாட் லெஃப்ட். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்றேன், ரிசல்ட்டை சென்ட் பண்றேன். ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி டைம் இட் இஸ் கோயிங் டு டூ தட் நோட் டாட் லெஃப்ட் ரிசல்ட், இதே தான் பண்ண போகுது. ஆஃப்டர் தட் நான் என்ன பண்றேன், ரிசல்ட்ன்ற அரேல ரிசல்ட் டாட் ஆட் ஆஃப் நோடோட வேல்யூ. ஸோ இட் ஷுட் பி VAL, ரைட்? இங்க பாத்தீங்கன்னா VALனா தான் கொடுத்துருக்காங்க, நம்ம நோட் டாட் வேல்னு கொடுத்துருவோம். இப்போ நான் என்ன பண்ணேன், லெஃப்ட் ரூட், அதுக்கு அடுத்து ரைட், இன் ஆர்டர் டாட் in order of node dot writer comma result. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன், லெஃப்ட் ரூட் ரைட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரூட்டுன்றத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரிசல்ட்ல ஆட் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல நான் என்ன பண்ணணும், இந்த நார்மல் மெத்தட்ல லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் which is a thing called as result, which is equal to new array list of. After this in order அப்படின்ற மெத்தட கால் பண்ணி, which is going to have the root, then வந்து result arrayவை நம்ம பாஸ் பண்ணலாம், result list நம்ம பாஸ் பண்ணலாம். then வந்து simply I am going to return result. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ ஹவ் சிம்பிளி டன், நான் வந்து ஒரு ரிசல்ட்னு எம்டி அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த அரே லிஸ்ட்டை நான் இங்கே வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். லெட்ஸ் சி. ஸோ எல்லா டெஸ்ட் கேசஸும் பாஸ் ஆயிடுச்சு. பட் எப்படி பாஸ் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம வந்து டீபக் பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ திஸ் ப்ராப்ளம் ஐ ஹோப் we are clear. Okay. இப்போ next. So for this நான் வந்து tree node எல்லாம் define பண்ணணும். Let me define it.
இப்போ இந்த கிளாஸை வந்து நம்ம அங்க டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகே, ஓகே. ஐ திங்க் இதுக்கு வந்து நம்ம எகைன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஐ வாண்ட் டு டிஃபைன், பட் இட்ஸ் ஃபைன். இப்போ வந்து நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஐ ஹவ் ரிகர்சிவ்லி கால்ட் த இன்ஆர்டர். இப்போ இது என்னன்னா வந்து லெஃப்ட் ரூட் ரைட் அப்படிங்கறதால லெஃப்ட், அதுக்கு அடுத்து வந்து ரூட்ன்றதுல நான் வந்து பிரிண்ட் பண்றேன், தென் வந்து ரைட்ன்ற நோட கால் பண்ணிருக்கேன். இங்க இன்ஆர்டர் அப்படிங்கும் போது ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஐ ரிகர்சிவ்லி காலிங் த இன்ஆர்டர் மெத்தட். ரிகர்சிவ் அப்படின்னா என்னது? I was recursively calling the I was again and again calling the same method. அதுதான் வந்து ரிகர்சிவ். தட் இஸ் வாட் ஐ ஹவ் டன். இங்க நான் ஒண்ணுமே பண்ணல, இங்க வந்து ரூட் அப்படின்றத வாங்குறாங்க. நீங்க வந்து இந்த மெத்தடை சிம்பிளி நீங்க இப்படி டிஃபைன் பண்ணாம உள்ளுக்குள்ள கூட டிஃபைன் பண்ணலாம். நான் தனியா செக்ரிகேட் பண்ணிருக்கேன், பட் யூ கேன் டூ இட் இன் யோர் ஓன் வே ஆல்சோ. இங்க வந்து ஒரு எம்டி அரே லிஸ்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த ரூட்ன்றது நம்ம ட்ரீ நோடுல இருந்து வாங்குறோம். தென் வந்து நான் செக் பண்றேன், ஐ எம் செக்கிங் வெதர் தட் நோட் இஸ் நல் ஆர் நாட். இஃப் இட் இஸ் நாட் நல், ஐ வாஸ் டூயிங் இன் ஆர்டர் லெஃப்ட், ரூட் அண்ட் ரைட். That's it. Okay, this approach is called as a recursive approach because we are calling the method again and again. Recursive approach. Okay, calling the method again and again. In order அப்படின்ற மெத்தட நான் again and again call பண்றதால this is called as a recursive method, recursive call. Okay, okay. Then next question, as you have suggested. Okay, இது வந்து நம்ம submit பண்ணணும். Submit பண்ணி let's check. See, 71 test cases இருந்துச்சு. அந்த 71 test casesமே வந்து passed. We have done 100% of beats, like 0 millisecondsல நம்மளோட கோட் வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? So this is what we have done. And next, as you have mentioned, FIS bus. So இந்த FIS bus problem வந்து நம்ம solve பண்ணுவோம். Oh, I need to open it in a new window. FIS FIZ. Open in new tab. இப்ப பாத்தீங்கன்னா இந்த FIS bus is something வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். given an integer, return a string array, answer one index where array of I which is divisible by 0, 3 and 5 அப்படின்னா it should be FIS bus. Okay, and then வந்து if it is divisible by 3, then it is a FIS. If it is divisible by 5, then it is a bus. Answer of I which is as a string if none of the following conditions are true. Which means, இப்போ வந்து நான் n3 னு கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ அந்த 3 வரைக்கும் 1, 2, 3 னு நான் எடுக்கிறேன் அப்படின்னா 1 வந்து divisible by 3-ஆ? இல்ல. 2 divisible by 5 or 3? No. அப்பனா அந்த இண்டெக்ஸே தான் நான் பாஸ் பண்ணணும். If it is divisible by 3 னா FIS னு கொடுக்கணும். If it is divisible by 5 அப்படின்னா bus னு கொடுக்கணும். If it is divisible by 3 and 5, which means 15 வந்து 3லயும் divisible ஆகும், 5லயும் divisible ஆகும். 30 வந்து 3லயும் divisible ஆகும், 5லயும் divisible ஆகும். So அப்பெல்லாம் நான் என்ன கொடுக்கணும்னா FIS bus னு சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா? So this is something very easy problem. First நான் என்ன பண்ணனும்னா they have mentioned given an integer return a string array அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் என்ன பண்றேன், and here if you see the return type is list of string. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
list of string, then we can say it as result, which is equal to new array list of. ஓகேங்களா, இப்போ நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன், ஒரு அரே லிஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணணும்னா, ஐ வாண்ட் டு டூ ஐ வந்து நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஹியர் பிகாஸ் தே ஹாவ் மென்ஷன் 1 indexed அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாட் ஃப்ரம் 0. அப்போ நான் என்ன பண்ணும், ஃபார் ஐ வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா we need to have till the end. அப்போனா வந்து நான் கண்டிஷன் எப்படி கொடுக்கணும், I less than or equal to n, தென் வந்து I plus plus அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் ஐயையும் நான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வாட் தே ஹவ் கிவன், இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை 3 and 5. ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இப்போ அது டிவிசிபிள் பை 3 சொல்லி கொடுக்குறேன், அடுத்து டிவிசிபிள் பை 5 சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு அடுத்து டிவிசிபிள் பை 3 or 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இஃப் எல்ஸ் இஃப் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இஃப்குள்ள வந்து 3 டிவிசிபிளான்னு கொடுத்துட்றீங்க. தென் வந்து எல்ஸ் இஃப்ல 5 டிவிசிபிளான்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஆஃப்டர் தட் எகைன் எல்ஸ் இஃப்ல divisible by 5 or 5 and 3 சொல்லி கொடுக்குறீங்க. அப்படி இல்லைன்னா எல்ஸ்ல கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3ல divisible அப்படின்னாலே it will come out of the conditional statement. அது 5ல divisible இல்லையான்லாம் செக் பண்ணாது. if it is 5ல divisible அப்படின்னா it will come out. அப்ப என்ன பண்ணணும்னா எப்பயுமே ஹையர் இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் என்ன பண்றேன், இந்த I modulus of 3 which is equal to 0 and I modulus of 5 which is equal to 0 அப்படின்னா நான் ரிசல்ட் அரேல என்ன ஆட் பண்ணணும்னா ரிசல்ட் டாட் ஆட் ஆஃப் என்ன ஆட் பண்ணணும், which is fizz buzz அப்படின்றத ஆட் பண்ணணும். I am taking the same thing because case sensitivity எல்லாம் கிடையாது, கேஸ் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும். தென் வந்து எண்ட் ஆஃப் இட் நான் வந்து செமிகாலன் கொடுத்துட்றேன். ஆஃப்டர் திஸ் நான் என்ன செக் பண்ணுறேன், இஃப் அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் 3, 5 வாட் எவர் இட் இஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஐ மாடுலஸ் ஆஃப் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரிசல்ட் டாட் ஆட் ஸ்மால் ஐ ரிசல்ட் டாட் ஆட் ஆஃப். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங் டு கிவ் ஐல 3ல டிவிசிபிள் ஆகுதுன்னா இட்ஸ் அ ஃபிஸ். அண்ட் தென் வந்து இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை ஐ மாடுலஸ் ஆஃப் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரிசல்ட் டாட் ஆட் ஆஃப் பஸ் BUZZ. ஓகேங்களா, ஓகே. ஈச் அண்ட் எவ்ரி லைன் நீட்ஸ் அ செமிகோலன். நம்ம அதை மிஸ் பண்ணோம்னா இட் வில் பி giving us an error. இப்போ அது எதுவுமே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணும், சிம்பிளா என்னோட அரேவோட இண்டெக்ஸை நான் ஆட் பண்ணும். கரெக்டா, அப்போ ரிசல்ட் டாட் ஆட் ஆஃப் நான் இண்டெக்ஸ் ஸ்ட்ரிங் அரேல ஆட் பண்றேன். இப்போ ரிசல்ட் டாட் ஐ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ஆப்வியஸா நமக்கு வந்து ஒரு எரர் வரும். லெட்ஸ் சி, இந்த ஃபார் லூப்புக்கு வெளியில நான் வந்து ரிட்டர்ன் ரிசல்ட்னு சொல்லி கொடுக்குறேன். Let's see, if I was running this program now, we will get an error. என்னன்னா இங்க வந்து நான் ஸ்ட்ரிங்கா இருக்க போது என் லிஸ்ட்ல இருக்க எல்லா வேல்யூவும் நான் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டேன். ஆனா இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஐன்றது இண்டெக்ஸ் இஸ் ஆஃப் இன்டீஜர் டைப். அப்ப இன்டீஜர் டைப்னா அதை நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணுமா. ஸோ ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் ஐன்னு சொல்லி நம்ம கொடுத்துறோம். அப்போ என்னன்னா என்னோட இன்டீஜர் வேல்யூ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆகிடும். ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆகி இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ த இட் இஸ் கோயிங் டு ஆட் த ஸ்ட்ரிங் வேல்யூ. இப்போ நான் இதை வந்து ரன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நவ் வி வில் பி ஏபிள் டு சி த ரிசல்ட். கேஸ் 3 வந்து ஃபெயில் ஆயிடுக்கு. கேஸ் 3 ஏன் ஃபெயில் ஆச்சு, n வந்து 15, modulus of 5 which is equal to 0 and 3 is also equal to 0. அப்போ வந்து எனக்கு fizz buzz தானே வரணும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நான் ஐக்கு பதிலா 1ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். that is the issue. ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். So all the test cases got passed. இப்போ நீங்க submit அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா here we will be able to see the number of test cases
it is 8 test cases தான் இருக்கு. 8 test casesum pass ஆயிடுச்சு. It took only 1 millisecond of 1 millisecond of time. Okay, so is this clear? So next sum வந்து நீங்க ஏதாச்சும் suggestion வச்சிருக்கீங்களா, or we will go on random? Okay, next வந்து நான் இங்க same tree-ன்ற sum வந்து try பண்றேன். If you have any suggestion of which should go next, நீங்க வந்து commentல சொல்லுங்க. Let's do that next one. இப்போ same tree. இந்த same tree problem என்னன்னா, given the roots of two binary trees P and Q, write the function to check whether they are the same or not. Two binary trees are considered same if they are structurally identical and the nodes have the same value. இப்போ இங்க வந்து ரெண்டு பைனரி ட்ரீ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டு பைனரி ட்ரீயும் நான் வந்து செக் பண்ணணும் whether the value is true or false. I mean, இப்போ பார்த்தீங்கன்னா இங்க 1, ஓகேவா, இங்கேயும் 1, இங்க 2, இங்க 3, இங்க 2, இங்க 3. So that in the scenario where we can say like it is true. இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்க 1, இங்க 2, இங்க 2. ஆனா வந்து என்னன்னா வந்து the position is wrong. So the thing they have said structurally identical ஆவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து structurally identical அப்படின்னா structurally identicalனா வந்து structure wise also it needs to be identical. ஓகேங்களா, இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்க 1, இங்க 2, ஆனா இங்க 1 இருக்கு. So it is also not structurally identical, right? So அப்ப எனக்கு இது வந்து false தான் ரிட்டர்ன் ஆகும். Okay, let's solve this. இப்போ ரெண்டு ட்ரீ நோட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ட்ரீ நோட்ல ஐ வாண்ட் டு ஃபைண்ட் வெதர் எவ்ரி திங் இஸ் கரெக்ட் ஆர் நாட். ஃபர்ஸ்ட் வந்து பியும் கியூவும் நார்மல் பேஸ் கண்டிஷன் செக் வெதர் இட் இஸ் நல். இப்போ ஒருவேளை பிலையும் ஒரு வேல்யூவும் இல்லை, கியூலையும் ஒரு வேல்யூவும் இல்லைன்னா இட்ஸ் ஆப்வியஸா ட்ரூ தானே. அப்போ வந்து நான் என்ன பண்ணும், பி விச் இஸ் ஈக்குவல் டு நல் அண்ட் இங்கே வந்து நான் ஆண்ட் கண்டிஷன் தான் செக் பண்ணுறேன். வை, பிகாஸ் ரெண்டுமே வந்து நோட்ஸ் இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா ஐ எம் கோயிங் டு கெட் ட்ரூ. இதுக்கு நான் வந்து ஆர் போட்டேன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் அஸ் அ கரெக்ட் ரிசல்ட். அப்போ நான் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ ரெண்டுலேயுமே வேல்யூஸ் இல்லை, நல் வேல்யூஸ் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் ட்ரூ. ஒருவேளை இஃப் பி வந்து நல்லா இருக்கு, கியூ நல்லா இல்லை, பி நல்லா இருக்கு, கியூ நல்லா இல்லை அப்படின்னா அப்போ வந்து which is p which is equal to null or q which is equal to null. இப்போ ரெண்டுல ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா ஆப்வியஸா வந்து இட் இஸ் ஃபால்ஸ். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் கண்டிஷனை செக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸ்ட்ராங் கண்டிஷன் இன் த சென்ஸ் இப்போ இது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே எனக்கு ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடும். ஒருவேளை வந்து ஏதோ ஒன்று நல்லா இருந்துச்சுனாலும் நெக்ஸ்ட் கண்டிஷன் வரும். இந்த நெக்ஸ்ட் கண்டிஷன்ல இப்போ ஒருவேளை பிஓ கியூஓ ஏதோ ஒன்று நல்லா இருக்கா அப்படின்னா அப்போ வந்து ஆப்வியஸா இன்னொன்னுல வேல்யூ இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ ஐ எம் கோயிங் டு கெட் போத் ஆர் நாட் ஸ்ட்ரக்சரலி ஐடென்டிக்கல். ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், நவ் ஐ எம் கோயிங் டு சே இப்போ வந்து வேல்யூ சேமா இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் செக் பண்ணும். அப்ப நான் என்ன பண்ணும், இஃப் p டாட் val which is not equal to q டாட் val அப்படின்னா நான் என்ன பண்ணும், ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஏன் ரிட்டர்ன் ஃபால்ஸ், இப்போ கியூவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சேமா இல்லைன்னா இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ ஃபால்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன் same tree. again and again நான் அந்த சேம் மெத்தடை தான் கால் பண்ண போறேன், same tree. ஓகே, same treeன்ற மெத்தடை கால் பண்ணி யார் யாரை பாஸ் பண்ண போறேன்னா பியோட லெஃப்ட் கியூவோட லெஃப்ட், அதுக்கடுத்து பியோட ரைட்டு கியூவோட ரைட்டு. p டாட் லெஃப்ட் கமா q டாட் லெஃப்ட். ஓகேங்களா, அண்ட் த சேம் கண்டிஷன் இது ட்ரூவா, எகெயின் வந்து இந்த இதையும் செக் பண்ண போறேன், கியூவோட ரைட் அண்ட் பியோட ரைட். q dot right and p dot right.
So in this way I am going to check whether all the data is correct or not. ஓகேங்களா? Why? Return bad operand binary operator and a p dot left, q dot left, p dot right. Okay, comma q dot right. Return bad operand ஓகே நான் தான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேனே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் கேசஸுமே வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஓகே ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா I was trying to check whether the left and right leftோட values p-ஓட left and q-ஓட left p-ஓட right and q-ஓட right வந்து சேமா அப்படின்னு சொல்லி நான் ஈச் அண்ட் எவ்ரி டைம் செக் பண்ணுறேன். இஃப் ஏதாச்சும் ஒன்று நல்லா இருந்தாலும் it is going to return me false. Okay, if I want to do I will be giving the submit. So in this 0 microseconds, 0 milliseconds, 67 test cases passed for 67. Okay. Next problem வந்து +1. Let's try. Okay. That is currently I am not having any roadmap. நான் easy problem solve பண்ணணும் அப்படின்றது தான் வந்து மோட்டோ. இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் போகிறோம் அப்படின்ற மோட்டோலாம் கிடையாதுங்க. ஓகே +1 அப்படின்னா என்ன? You are given a large integer represented as an integer array. Digits அப்படின்றது integer array where each digit in the ith digit of integer, the digits ordered from most significant to least significant in left to right. The large integer does not containing any leading zeros. Increment the large integer by 1 and return the resulting array, which means என்னோட represent 4321 incrementing by 432 அதாவது நான் வந்து +1 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 1 2 3 இருக்குன்னா the array represents 1 2 3. We need to increment 1, which means +1, then it is 1 2 3 4. தென் வந்து 4321ல நான் +1 பண்ணா 4322. 9ல நான் ப்ளஸ் பண்ணேன்னா 9 + 1 which is equal to 10. So that is what the problem means. +1 அப்படின்றது எனக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அரே ஆஃப் இன்டீஜர்ஸில் நான் என்ன பண்ணணும்னா I want to add 1 as a 1 in the integer value and need to return the result. அப்போ நான் என்ன பண்ணணும்? It is also going to return me an integer array. கரெக்டுங்களா? அப்போ இன்டீஜர் அரேவை எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா I want to give something. ஃபர்ஸ்ட் வந்து அரே வந்து ட்ராவர்ஸ் பண்ணும் for int I which is equal to digits dot length minus 1. Digits dot length minus 1. And when the I greater than or equal to 0, I வந்து minus. After this நான் என்ன பண்ணும்? இப்போ digit வந்து less than 9 இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்? +1 ஆட் பண்ணிக்கலாம். If digits of I which is less than 9 இருந்துச்சு அப்படின்னா I can add 1. Digits of I வந்து +1 பண்ணும் அப்படின்னா 1னா it is something digits of I equal to digits of I plus 1. அதுக்கு பதிலாக நம்ம digits of I ++னும் பண்ணலாம். இன்க்ரிமெண்ட் தானே பண்ணுறோம். இப்போ நான் வந்து அதை ப்ளஸ் பண்ணிட்டேன்னா ரிட்டர்ன் டிஜிட்ஸ். ஓகேங்களா? ஓகே இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாம் வாங்கி நான் வந்து ரிவர்ஸில் லாஸ்ட் எலிமெண்ட்டை செக் பண்ணுறேன். லாஸ்ட் எலிமெண்ட் 9 விட லெஸ் தானாக இருந்துச்சு அப்படின்னா நான் 1 ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா?
அண்ட் தென் வந்து see here I haven't given less than or equal to less than கொடுத்துருக்கேன், which means இப்போ 8 வரைக்கும்னா நான் 9 1 ஆட் பண்ணால் 9ன்ற அவுட்புட் எனக்கு வந்துடும். ஸோ இட்ஸ் ஃபைன். அண்ட் தென் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னா இதுக்கு அடுத்து லூப் வந்து ப்ராசஸ் ஆகாது. ஒருவேளை டிஜிட்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 9 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணும், டிஜிட்ஸ் ஆஃப் ஐயை வந்து நான் என்ன பண்ணுறேன், 0ன்னு கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் திஸ் வாட் ஐ நீட் டு டூ, int of digits which is equal to new int of digits length minus 1, length digits length plus 1. ஏன் plus 1 பண்ணி நான் digitsன்னு கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்க. பிகாஸ் வந்து இப்போ எனக்கு ஒரு வேலை 9 இருந்துச்சுன்னா என்னோட டிஜிட்ஸ் அரே வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, 1 times இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 9 அப்படிங்கிறதுல என்னோட டிஜிட் அரே வந்து 1 தான், ஆனால் இங்கே அவுட்புட்டில் என்னவா வந்திருக்கு, 2 டிஜிட்ஸ் வந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போ 2 இன்க்ரீஸ் ஆகிடுக்கு. அதனால நான் வந்து ஃபார் சேஃப்டிக்கு நான் வந்து இங்கே ஒரு அரேவை டிஃபைன் பண்ணி நார்மல் லென்த்தை விட ஒரு லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து ரிசல்ட் ஆஃப் 0 which is equal to 1ன்னு சொல்லி கொடுத்துட்டு ரிட்டர்ன் ரிசல்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த ரிட்டர்ன் ரிசல்ட்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அரேனா இட் ஷுட் பி லென்த், நாட் லென்த் ஆஃப். int of digits already return, so result அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துப்போம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம டீபக் பண்ணி செக் பண்ணுவோம் பிகாஸ் இதில் some confusions will be there. Let's do debug. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் ரிமூவிங் திஸ் மெத்தட்ஸ் ஆல்சோ. ஓகே, இப்போ let us give it as a static int of result which is equal to +1 of, இந்த +1குள்ள நான் வந்து ஒரு அரேவை கொடுக்கணும். அப்போ int of arr which is equal to 1 2 3ன்னு சொல்லி கொடுத்துருவோம். தென் வந்து arr பாஸ் பண்ணலாம். ஆஃப்டர் திஸ் ஃபார் int I equal to 0, I less than, then வந்து system.out.println of result of I. இப்போ நம்ம டீபக்கரை இங்கே பிளேஸ் பண்ணுவோம். Let's start it in a debugging mode. ஓகே, இப்போ வந்து என்னோட டிஜிட்ஸ் வந்து 3. ஆஃப்டர் திஸ் வந்து லெஸ் தேனான்னு பார்க்குது இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐ கூட 1 ஆட் பண்ணேன்னா 4, எனக்கு 4 ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ நான் ஒரு வேளை வந்து என்னோட அரேயில் ஐ எம் கிவிங் இட் அஸ் 9. ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணிடலாம். தென் நான் 9ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். லெட்ஸ் சி. எகெயின் உள்ள வரும், லெஸ் தேன் 9 பார்க்குது இல்லை. அப்போ வந்து அந்த பிளாக் ரன் ஆகாது. தென் இட் வில் கம் அவுட். என்னோட டிஜிட்ஸ் ஆஃப் ஐக்கு வந்து 0. டிஜிட்ஸ் ஆஃப் ஐ என்னது, 9க்கு மேலே இருக்கு அப்படின்னாலே டிஜிட்ஸ் ஆஃப் ஐ வந்து நான் 0ன்னு கொடுத்துட்றேன். விச் மீன்ஸ் என்னோட 0th, விச் மீன்ஸ் த லாஸ்ட் ஒன் அரே ஆஃப் 0 வந்து நான் வந்து 0ன்னு கொடுத்துட்றேன். தென் பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் எகைன் இன் த லூப். இப்போ 0 ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் வருது. இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கண்டிஷன் வந்து பாஸ் ஆகலை, ஸோ இட் won't கம் இன்சைட். இதுவும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ ரிசல்ட் அரே வந்து 1 ஸ்டெப் ஹெடாக நம்ம வந்து ஒரு 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 சைஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் திஸ் ரிசல்ட் ஆஃப் 0 which is equal to 1, தென் ரிட்டர்ன் ரிசல்ட். தட்ஸ் இட். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அஸ் 1 0. ஓகேங்களா?
So is everyone clear on this? Okay. Next problem is running sum of 1D array. Okay, இது clear தானே உங்க எல்லாருக்கும்? After this you want to do submit. If you see our problem has given 0 milliseconds run ஆயிருக்கு 114 test cases pass ஆயிருக்கு. Okay. Then the next sum is running sum of 1D array. Okay. Running sum of 1D array. Let's open it in a new tab. Given us array of nums and then we defined running sum of arrays. Sum of 0, sum of 1, okay. 1 plus 2 another, which is of 3. Sorry, 1 plus 2 3. 3 plus 3 which is equal to 6. 6 plus 4 which is equal to 10. So the sum உங்களுக்கு புரியுதா, which means நான் first 0 அந்த 1 அப்படியே வச்சிடுறேன். Then 1 plus 2 which is equal to 3. Then 3 plus 3 which is equal to 6. 6 plus 4 which is equal to 10. இங்க ஏன் நான் 1 அப்படியே வச்சிருக்கேன்னா 1 கூட ஆட் பண்றதுக்கு யாருமே இல்லை. So 1 of 0 which is equal to 0 plus 1 which is equal to 1. After that 1 plus 2 which is equal to 3. 3 plus 3 which is equal to 6. 6 plus 3 which is equal to 4. இந்த sum நம்ம எப்படி solve பண்றது அப்படின்னு பார்த்தா we are having an array. கரெக்ட்டுங்களா? அரேல 1 2 3 4 இருக்கு. நான் இதுல ஒன்னொன்னையும் ஒரு சம் கூட ஆட் பண்ண போறேன். ரிசல்ட் ஆஃப் I கூட நான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்னு ஒரு அரேவை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ த திங் இஸ் நான் ஃபர்ஸ்ட் இன்டர் ரிசல்ட் which is equal to new int of nums dot length. nums ஓட length வரைக்கும் நான் ஒரு அரேவை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த ரிசல்ட் அரேல தான் நான் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ண போறேன். ரிசல்ட் ஆஃப் 0 which is equal to nums of 0. nums of 0னா என்ன? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் நான் ரிசல்ட் ஆஃப் 0ல போட்டிருக்கேன். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்றேன்? for int I which is equal to 0லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா நான் 0th பொசிஷனில் எனக்கு இந்த வேல்யூ தான் வரும்னு நான் சொல்லிட்டேன். I equal to 1. I less than nums dot length I plus plus. ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் I plus plusக்கு அப்புறம் நான் என்ன பண்ணும்? ரிசல்ட் ஆஃப் I. என்னோட ரிசல்ட் ஆஃப் ஐக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க ஐக்கு நான் என்ன பண்ணும்? அதுக்கு ப்ரீவியஸ் பொசிஷனில் இருக்க வேல்யூவையும் ப்ரீவியஸ் பொசிஷனில் ரிசல்ட் அரேல இருக்கிற வேல்யூவையும் நம்ஸ் அரேல இருக்கிறதையும் நான் ப்ளஸ் பண்ணணும். கரெக்டா? அப்போ ரிசல்ட் ஆஃப் I minus 1 ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் I இதை நான் ப்ளஸ் பண்ணணும். அப்போ எனக்கு என்னவாகும்? ரிசல்ட் ஆஃப் ஐல எனக்கு அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். விச் மீன்ஸ் முன்னாடி என்னோட ரிசல்ட் அரேல இருக்கிற வேல்யூவையும் கரண்டாக நம்ஸ் அரேல இருக்க வேல்யூவையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். தென் ஐ எம் ரிட்டர்னிங் ரிட்டர்ன் ரிசல்ட். திஸ் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ an output. Let's see. மூணுமே பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? Then if you do submit, it is going to give us how many is pass, how many is fail, எத்தனை டெஸ்ட் கேசஸ் இருந்துச்சு, நம்மளோட எவ்வளோ செகண்ட்ஸில் ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இட் டன் இன் 0 milliseconds and 100% it is done. டெஸ்ட் கேசஸ் 54 டெஸ்ட் கேசஸ், நம்ம 54 டெஸ்ட் கேசஸும் பாஸ் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Do you have anything? Richest customer wealth. Okay. Richest customer wealth. Okay, let's open it in a new tab.
ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, you are given m into n integers grid accounts where account of ij is the amount of money that ith customer has in the jth bank. Return the wealth of the richest customer has. A wealth is the amount of money in their bank, and then வந்து the richest customer that has the maximum wealth, which means இப்போ வந்து I first customer க்கு third bankல, which means 1 2 3 and 1 2 3 2 1, which is equal to 6. Both the customers are considered as richest because each has 6. இப்போ வந்து 1 5 which is 6, 7 3 வந்து 10, 3 5 வந்து 8. so wealth is இதுதான். அதாவது உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் அரே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மேட்ரிக்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து இதோட சம் ஃபைண்ட் பண்ணி who is wealthiest person அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும். ஓகேங்களா, okay. The thing is they have given, you are given m cross n integers of integer grid where account of ij is the amount. Account of ij is the amount of money of that ith person has in the jth bank. Return the wealth of the richest customer has. So customer ஓட wealth calculate பண்ணனும்னா ஒவ்வொரு வேல்யூ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 1 plus 3 அப்படின்னா என்னது 6. 3 plus 2 plus 1 is also 6. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 plus 5 which is equal to 6, 7 plus 3 equal to 10, 3 plus 5 which is equal to 8. அப்போ இதில் யார் wealthiest person அப்படின்னா 10 தான் வந்து wealthiest amount. ஓகேங்களா, இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், நார்மலாக மேக்ஸிமம் எலிமெண்ட் என்ன நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோமா. இங்கே அதே மாதிரி இன்ட் மேக்ஸ் வெல்த் விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஆஃப்டர் திஸ் ஃபார் இன்ட் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 0, ஐ வந்து லெஸ் தேன் அக்கௌண்ட்ஸ் டாட் லென்த். ஓகேங்களா, accounts dot length. accounts dot length அப்படின்னா வந்து accounts is going to have a உள்ளுக்குள்ளே again and again அரேஸ் இருக்க போகுது. இப்போ இது accounts dot lengthனா இது வந்து 0 and 1. இதே இங்க accounts dot length அப்படின்னா 0 1 2 அப்போ 3. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நமக்கு வந்து டேட்டா கிடைக்கும். ஆஃப்டர் திஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ட் வெல்த்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி which is equal to into wealth wealth which is equal to 0ன்னு நார்மலி ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணிடலாம். ஆஃப்டர் திஸ் ஃபார் லூப்ல ஒவ்வொரு அரேக்குள்ளேயும் நான் போகணும். கரெக்டுங்களா, அப்போ இன்ட் ஐ which is j which is equal to 0, j வந்து less than accounts of I dot length plus சாரி j plus plus. இப்போ இது என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் அரேக்கு இப்போ அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஐங்கிறது இப்போ 0th அரேல இருக்கும். இப்போ அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஐ 0th அரேயோட லென்த் வரைக்கும் ஐ நீட் டு டிராவல்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு ஆட் இட் வித் த வெல்த்ன்ற வேரியபிள்ல ஆட் பண்ணும். வெல்த் பிளஸ் ஈக்குவல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஐ அண்ட் ஜே. 0th இதுல ஜேன்றது என்னது, 0th பொசிஷன், 0th அரேல ஃபர்ஸ்ட் பொசிஷன். அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் அரேக்காக நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஐஜே கொடுக்குறோம். இப்போ நான் என்ன பண்ணணும், மேக்ஸ் வெல்த் அப்படின்றது இஃப் இட் இஸ் கிரேட்டரா இருந்துச்சுன்னா நீங்க அதை கண்டிஷன் வச்சும் நீங்க செக் பண்ணலாம். இந்த லூப்புக்கு வெளியில வந்துட்டு மேக்ஸ் வெல்த் which is equal to max wealth which is equal to math dot max of max wealth comma இங்க இருக்க max wealth என்ற வேரியபிள் அதுக்கு தான் நம்ம கொடுக்கணும். max wealth comma wealth. ஓகேங்களா, ஓகே. ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ண போறோம், ரிட்டர்ன் max wealth. That's it. Okay, if I run, let's see what is happening. See, all the test cases got passed. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ வந்து சப்மிட் பண்ணுவோம்.
So 34 test cases la 0 milliseconds தான் run ஆயிடுக்கு. We have done 100% of all the persons. Okay. Next வந்து find pivot index. Let's search that. Okay. Find pivot index. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா they have given an integer array of nums. Calculate the pivot index of this array. Pivot index அப்படின்னா என்னன்னா the pivot index is 3 because left sum 0 plus num plus 11 and then right sum 11. Okay. அதாவது இந்த சைடு சம் பண்ணாலும் இந்த சைடு சம் பண்ணாலும் the same value வரணும். அதோட சென்டரை தான் நான் வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். Given an array of integer numbers, calculate the pivot index of this array. The pivot index is the index where sum of all the numbers strictly to the left of the index is equal to the sum of all the arrays from the sum of all the index from the right index. Okay, if the index is on the left edge of the array, okay, and then the sum is 0 if because there are no elements to the left. This applies to the right edge also. If returns the -1 if no such index exists. Okay, அப்பனா நான் வந்து லெஃப்ட்ல சம் பண்ணாலும் ரைட்ல சம் பண்ணாலும் the same value வரணும். அதை வந்து நான் அதுக்கு லெஃப்ட்லயும் 11 வரணும், ரைட்லயும் 11 வரணும், ரைட்லயும் 11 வரணும். அண்ட் தென் நான் அதோட இண்டெக்ஸை ஃபைண்ட் பண்ணும். இதுக்கும் அதுக்கும் முன்னாடி அந்த சென்டர் பாயிண்ட். இப்போ இந்த 6 இருக்கு, இந்த 6க்கு முன்னாடி இருக்கிற 7 + 3 + 1 which is equal to 11. 6க்கு அப்புறம் இருக்க 5 + 6 which is equal to 11. ஸோ அதை நான் ஃபைண்ட் பண்ணும். which index? இந்த இண்டெக்ஸுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து எனக்கு கரெக்டாக சேம் அடிஷன் வரணும் அப்படின்றது தான் என்னோட ப்ராப்ளம். ஸோ லெட்ஸ் டூ சால்வ் தட். So for this, what can we do now? First வந்து total sum அப்படின்ற ஒரு வேல்யூவை டிஃபைன் பண்ணிக்கலாம். Enter total sum which is equal to 0. Into total sum which is equal to 0 அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணும், ஒவ்வொரு வேல்யூவா ஆட் பண்ணி நான் டோட்டல் சம் கூட ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் if we can use for each loop or normal for loop, whatever it is fine. இப்போ நான் என்ன பண்றேன்னா int num colon nums என்ற array, then வந்து I am going to add it in the total sum plus equal நம்மன்றதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து டோட்டல் சம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ லெஃப்ட் சம் வந்து நான் என்ன பண்ண போறேன், 0ன்னு சொல்லி டிஃபைன் பண்றேன். இன்ட்டு லெஃப்ட் சம் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு வேல்யூவா லெஃப்ட் சம் அப்படின்னா என்ன, 0ல ஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ ஃபார் int I which is equal to 0, I வந்து less than nums dot length I plus plus. ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன்னா லெஃப்ட் சம் அப்படிங்கும்போது நான் வந்து லெஃப்ட் சம் மேலே 0ன்னு டிஃபைன் பண்ணிட்டேன். இங்கே இன்சைட் திஸ் நான் ரைட் சம் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சம்மு மைனஸ் லெஃப்ட் சம் மைனஸ் நம்ஸ் ஆஃப் I. ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன்னா நான் வந்து லெஃப்ட் சம் மேலே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தட் வந்து ரைட் சம் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டோட்டல் சம் மைனஸ் லெஃப்ட் சம் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இஃப் லெஃப்ட் சம் விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் சம்மா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணும், ஐயை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இஃப் நாட் அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சம் விச் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சம் பிளஸ், ஸோ லெஃப்ட் சம் பிளஸ் தானே பண்ண போறேன். அப்போ பிளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் I. ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் வந்து எனக்கு கடைசி வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணும், ரிட்டர்ன் -1ன்னு சொல்லி நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? த திங் இஸ் நான் வந்து லெஃப்ட் சம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஹோல் லெட் மீ காப்பி திஸ்.
and paste it. இப்போ இதோட whole sum என்ன 1 7 11 17 22 and 28 ஓகேங்களா இதோட whole sum வந்து என்னது 28 இப்போ இந்த 28ல நான் என்ன பண்ண போறேன் first வந்து total sum I got it as 28 இப்போ left sum என்னது 0 ஓகேங்களா ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் right sum which is equal to total sum என்ன 28 minus left sum 0 minus வந்து இது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது I equal to 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 0 னா 1 அப்பனா which is equal to 27 which is equal to right sum ஆன்னு கேட்டா இல்ல அப்ப நான் என்ன பண்றேன் I am going to do left sum which is equal to 1 னா கன்வெர்ட் ஆயிடுது ஓகேங்களா after this நான் என்ன பண்றேன் 27 minus 7 which is equal to 20 அப்ப அதுவும் equal கிடையாது then it is going to add as 8 then வந்து 27 minus 3 which is equal 20 minus 3 which is equal to 17 18 minus 3 which is 8 plus 3 which is equal to 11 then வந்து 17 after that 6 அப்பனா 11 இங்க வந்து என்னன்னா இப்போ left sum right sum இப்போ left sum right sum வந்து equal ஆமா equalன்றப்ப position of I என்னது which is equal to position of I is equal to 0 1 2 3 அப்ப 3ன்றது தான் வந்து என்னோட output so this is how we are following இப்போ வந்து left sum right sum வந்து equalே இல்ல it came out of this loop அப்படினா I am returning it as -1 compilation okay total sum so it got passed இப்போ நீங்க வந்து என்ன பண்ணி பார்க்கலாம்னா you can just do submit one millisecond எடுத்திருக்கு and then வந்து now we are not 100% it is 98.58% and வந்து total number of test cases passed வந்து 747 okay okay next வந்து பாத்தீங்கன்னா path sum open a new tab okay given the root of binary tree and an integer target sum return true if the tree node has root to leaf path such that adding up all the values along with the path are target path sorry target sum example la root கொடுத்திருக்காங்க இப்போ வந்து target 22 5 plus 4 வந்து 9 plus 11 99 sorry 5 plus 4 9 plus 20 22 okay so the thing is நமக்கு வந்து ஒரு binary tree கொடுத்திருப்பாங்க அதுல இருக்கிற path வந்து target வந்து ஒரு value கொடுத்திருக்காங்க அந்த target is it possible for me to achieve that is what இப்போ வந்து அந்த binary treeல path இருக்கா to get the tree sum ஒருவேளை வந்து இங்க 11 வரைக்கும் இங்க வந்துட்டு இங்க வந்து ஒருவேளை 2 இருந்துச்சுன்னா it is not possible for us to add and there is no path for us to go also so அப்ப வந்து I need to return false இப்போ வந்து is it possible 1 இதுல பாத்தீங்கன்னா 1 இதுல வந்து 5 3 plus 2 which is equal to 5 ஆனா is there any path for me to travel from 2 plus 3 இல்லைங்களா அப்பனா என்னன்னா this is not possible இதே வந்து 6 ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா 2 1 3 some path is there 1 plus 2 and 5 plus 6 some path is there ஆனா வந்து இதுல வந்து path இல்ல 3 க்கும் 2 க்கும் வந்து என்னால path connect பண்ணவே முடியாது intermediateல ஒரு value வேற இருக்கு அப்ப I want to find the target sum is it possible for me to find the target sum in the binary tree so the thing is if the tree has a root return true if the tree has a root and rootல இருந்து leaf வரைக்கும் போறக்கு இருக்கான்னு சொல்லி அப்ப 6 நாளும் இதுல வந்து என்னால ட்ரூன்னு சொல்ல முடியாது only scenario I can say it as true is 1 3 or 4 இந்த வேல்யூஸ்க்கு தான் என்னால ட்ரூன்னு சொல்ல முடியும் அப்ப நான் என்ன பண்ணனும் in this binary tree I want to do it like if
root வந்து which is equal to நல்லான்னு சொல்லி செக் பண்ணுது. root நல்லா இருந்துச்சுன்னா also எனக்கு டார்கெட்ல ஒரு வேல்யூ இருக்கு, root ஆல்ரெடி நல்னா நான் simply I can give return false. கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ அப்படி இது ஆல்வேஸ் வந்து there should be a null check. இந்த ஒரு செக் வந்து ஆல்வேஸ் நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸ்லயும் வந்து இந்த null check இருக்கும். ஸோ don't forget to add this in your code. இப்போ வந்து null root வந்து நல்லா இருந்துச்சுன்னா I have said it as a return false. அப்படி இல்லைன்னா target sum மைனஸ் ஈக்குவல். இங்க ஏன் நான் மைனஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் பிளஸ் ஈக்குவல். அப்படின்னா பிளஸ்ங்கிறது நான் ஜீரோலேருந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது பிளஸ் ஈக்குவல்னு கொடுப்பேன். இங்கே ஆல்ரெடி டார்கெட் கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ நான் ஒவ்வொரு வேல்யூ கூடயும் மைனஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? மைனஸ் எப்படி பண்ண போகிறேன்? ரூட் டாட் வேல்யூ. ஓகே, ரூட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் மைனஸ் பண்ண போகிறேன். இதில் நான் எப்படி பண்ண போகிறேன்னா இஃப் ரூட் டாட் லெஃப்ட் which is equal to null and root dot right which is equal to null. இப்போ ரூட்டோட லெஃப்டும் நல், ரூட்டோட ரைட்டும் நல்லுனா என்னது? நான் வந்து ரிட்டர்ன் டார்கெட் சம் which is equal to 0வா இருந்துச்சுன்னா நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். The thing is இப்போ என்கிட்ட டார்கெட் சம் வந்து கடைசியா 0 ஆயிடுச்சு. ரூட்லையும் வேல்யூ இல்லை, ரைட்லையும் வேல்யூ இல்லை, லெஃப்ட் அண்ட் ரைட் எதுலையுமே வேல்யூ இல்லைன்னா ஐ கேன் சே லைக் ரிட்டர்ன் டார்கெட் சம் which is equal to 0வா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இஃப் இட் இஸ் நாட் ஜீரோனா எனக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஐ எம் ஆல்சோ கோயிங் டு டூ அ ரிகர்சிவ் கால் டு த சேம் வேல்யூ ரிட்டர்ன் ஹேஸ் பாத் சம். ஓகேங்களா? இந்த மெத்தடை நம்ம எகைன் கால் பண்ணுவோம். ஹேஸ் பாத் சம் ஆஃப் ரூட் டாட் லெஃப்ட் டார்கெட் சம். ஓகேங்களா? ரூட் டாட் லெஃப்ட் comma target sum. ஓகே, ஆஃப்டர் தட் வந்து ஆர் எல்ஸ் வந்து ரூட் டாட் ரைட் டார்கெட் சம் ஹேஸ் பாத் சம் ரூட் டாட் ரைட் comma target sum. ஸோ த திங் இஸ் ஒவ்வொரு டைமும் என்னோட டார்கெட் சம் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் பிகாஸ் நான் இங்கே வந்து மைனஸ்னு கொடுத்துருக்கேன். அப்போ ரூட்டோட லெஃப்டில் இருக்கிறத நான் சென்ட் பண்ணுவேன், அப்படி இல்லைனா ரூட்டோட ரைட்டில் வேல்யூ இருந்தால் சென்ட் பண்ணுவேன். இப்போ ரூட்டோட லெஃப்டில் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் எல்லாம் சென்ட் பண்ணுவேன், ரைட் எல்லாம் சென்ட் பண்ணுவேன், அண்ட் தென் வந்து டார்கெட்டோட வேல்யூ மைனஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இஃப் தட் வேல்யூ இஸ் 0 அப்படின்னா ஐ வில் பி கோயிங் டு கெட் ட்ரூ. இஃப் இட் இஸ் நாட் 0 அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கெட் இட் அஸ் ஃபால்ஸ். Turn TURN. Okay, now we can do submit. Okay, 0 milliseconds and வந்து 118 test cases வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டோம். Then வந்து contains duplicate. Okay. Okay, this first one I'm taking. இந்த problem என்னன்னா we have given an array. இந்த arrayல if a value appears at least twice in an array we need to return it as false. If that value is not repeated then I can say it as true. Sorry, at least. Okay, return true if any value appears at least twice or else வந்து return false. Okay, இது வந்து if you know set I can solve it on set. If not வந்து நம்ம normal approachலயே போலாம். Which approach should we follow?
இது வந்து செட்ல வந்து ரொம்ப 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 ஈஸியான ஒரு ப்ராப்ளம். எப்படின்னா வந்து நீங்க ஒரு செட் டிஃபைன் பண்ணிக்கோங்க. செட் ஆஃப் இன்டீஜர், I can say like duplicates, no, scene ன்னு சொல்லி கொடுத்துருவோம், which is equal to new hash set of. Okay, after this வந்து நான் ஒவ்வொன்றா ட்ராவர்ஸ் பண்றேன். for it is a for each loop I'm going to use. அப்படின்னா என்ன பண்ணலாம், for each of int num colon of nums, then open close curly bracketல இங்க நான் என்ன பண்றேன்னா I'm going to add the data in a data in the set. அப்ப set dot add. ஓகேங்களா, set dot add of num. இதுக்கு முன்னாடி நான் என்ன செக் பண்ணணும்னா, if set already contains this value நான் வந்து செக்லாம் பண்ணாம I can return true. கரெக்ட்டுங்களா? if set dot contains of that num அப்படின்னா I can return true. அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று எனக்கு ஒன்ஸ் வந்திருந்தா கூட இட்ஸ் ஃபைன், ரைட்? அப்போ ரிட்டர்ன் ட்ரூ. அண்ட் தென் வந்து அப்படி இல்லைன்னா நான் செட்டில் ஆட் பண்ணுவேன். ஒன்ஸ் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா ஐ எம் கோயிங் டு கெட் த வேல்யூஸ் லைக் வாட் இஸ் இட், இஃப் செட், ஓகே, சீன் டாட். அப்போனா நான் செட்டுன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். So all got passed. நீங்க submit பண்ணீங்கன்னா you will be going to get the number of test cases, how many milliseconds our problem took, and how long it worked. It is when this 77 test cases passed, 14 milliseconds it took, and then when the 89.23% it's done. Okay. Then our next question is minimum height of a binary tree. Huh? Minimum height of a binary tree or triangle? Oh, minimum தானே சொன்னீங்க. Binary tree. Minimum height of binary tree. Okay, are you saying minimum depth of a binary tree? Triple one. Okay. Before this, hard ones வந்து for now I'm not going to explain the hard one problems, but வந்து if you want to take, I will take it in a next session, some other session, but not now. ஓகேங்களா? Okay. இப்போ given a binary tree, find its minimum depth. The minimum depth is the number of nodes along the shortest path from the node, from the root node. Okay. இதுல வந்து 2. Okay. The root node 2 நல்ல root node வந்து. So the thing is, depth அப்படின்னா என்னன்னா எவ்வளோ வந்து அதோட ஹைட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்றோம். கரெக்டுங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 3, 9, that the depth is 2. Then வந்து 320, 15 அதோட டெப்த் வந்து 3, 327 அதோட டெப்த் வந்து என்னது 3. கரெக்டுங்களா? அப்போ இதோட மினிமம் டெப்த் என்னது 2. So I want to do it in a way, I want to find the minimum depth of the binary tree. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து ரூட் சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரூட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் 0. கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு செக் த இஃப் ரூட் விச் இஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் 0. ஓகே,
After that இப்ப ரூட்டோட லெஃப்ட் நல்லாவோ ரூட்டோட ரைட் நல்லாவோ இருந்துச்சுன்னா அப்ப there is only one root மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப I can say that it is 1. If ரூட்டோட left which is equal to null and ரூட்டோட right which is equal to null அப்படின்னா I can say like return 1. ஏன்னா வந்து ரூட்டோட லெஃப்டும் இல்ல ரைட்டும் இல்ல அப்படின்னா it is only 1. அப்ப நான் வந்து return 1ன்னு சொல்லிடுறேன். Then another condition is இப்ப ரூட்டோட லெஃப்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணும் மின் டெப்த் ஆஃப் ரூட்டோட ரைட்டுக்கு போகணும். இப்ப ரூட்டோட லெஃப்ட் ரைட் நல்லா இருந்துச்சுன்னா ரூட்டோட லெஃப்ட் +1 அதை பண்ணணும் கரெக்டுங்களா? அப்ப நான் என்ன பண்றேன் இஃப் ஒருவேளை ரூட்டோட லெஃப்ட் which is equal to நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் if root of left equal to null தான் return min depth. நான் இதுல most of the problems I'm solving as by using a recursion method தான். அப்ப min depth of இப்ப நான் ரூட்டுக்கு பதிலா என்ன சென்ட் பண்ணும் ரூட்டோட ரைட் +1 சென்ட் பண்ணணும். ஓகே ரூட்டோட ரைட் +1 அப்படின்னு நான் சென்ட் பண்ணுவேன். இப்ப ரூட் வந்து இஃப் ரூட் டாட் ரைட் which is equal to நல்லா இருந்துச்சு அப்படின்னா what I need to do the same thing but வந்து இங்க ரைட்டுக்கு பதிலா லெஃப்ட் சென்ட் பண்ணுவேன். Control C. Instead of right, I will be sending the root dot left +1. Okay. இப்ப எல்லாமே okay. இப்ப எல்லா condition which is not equal to root dot left which is not equal to null and root dot right is also not equal to null அப்படின்னா always I want to say return math dot min of இப்ப நான் என்ன பண்றேன் மினிமம் டெப்த் இருக்கு இல்லைங்களா அந்த min depth of root of right. Okay, root dot left comma same thing min depth of root dot right. After that நான் என்ன பண்றேன் +1ன்னு சொல்லி கொடுத்துறேன். That's it. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரூட் வந்து 0 நல்லா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 0. ரூட் வந்து ஒரு வேல்யூ வச்சிருக்கு லெஃப்டோ ரைட்டோ வந்து நல்ல லெஃப்டும் நல்ல ரைட்டும் நல்லன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் மீ 1. ஓகே ஆஃப்டர் தட் வந்து லெஃப்ட் equal to nullனா I want to check it with right equal to nullனா I want to check it with left and after that வந்து நான் minimum of this வந்து ஃபைண்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். If I do run this problem and all நான் வந்து எதுல சால்வ் பண்ணியிருக்கேன்னா we are using a recursive method for solving all those problems. Okay, okay, now we are doing submit. Okay, 53 test cases 4 milliseconds எடுத்திருக்கு 69%ல நம்ம வந்து முடிச்சிருக்கோம். Then வந்து remove duplicates from a sorted array. That is the next question requested. After that வந்து 543 diameter from binary tree பார்க்கலாம். The next question is remove duplicates from sorted array. Okay. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கேன். ஓகே இந்த ப்ராப்ளம் நீங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க போட்ட சொல்யூஷனை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா எங்க போய் செக் பண்ணலாம்னா இந்த சப்மிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த சப்மிஷன்ஸ்ல போய் செக் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் சப்மிட்டட் த ராங் ஆன்சர் செகண்ட் டைம் வந்து அக்செப்டட்னு இருக்கு நான் என்ன கோட் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும் டிஸ்பிளே ஆகும். ஓகே
So this is also how you can check the answers for an already submitted video. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து சப்மிட் ப்ராப்ளம் போட போறோம் இல்லையா, அதனால டிஸ்கிரிப்ஷன் இங்க கோடுக்கு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட், given an integer array sorted in a non-ascending order. Non-ascending order na see sorted array அப்படினா just 5 minutes after this question, after solving this question I will explain you how I am finding the solution for all of this. ஓகேங்களா? So the thing is, ஒரு அரே கொடுத்திருக்காங்க, அந்த அரே வந்து நான் டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு, which means remove in an ascending order. Non descending order means ascending orderல இருக்கு. Remove the duplicate such that each unique elements appear only once. The relative order of the element should be kept same. ஓகேங்களா? Okay, fine. Then the relative order of the element should be kept same அப்படின்னா இப்போ வந்து 1 1 2 இருக்கு, அதுல 1 நீங்க ரிமூவ் பண்ணிட்டு 1 2 அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ த திங் இஸ், நீங்க வந்து அவுட்புட்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் அ டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் யூனிக் எலிமெண்ட்ஸ் present in the array. கரெக்டுங்களா? ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து which is normally most of the times வந்து நீங்க ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணும்போது think it by using an array. நான் அதனால தான் வந்து ஈஸி ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அரே அதாவது லூப்பு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே வச்சு நீங்க திங்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களால ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், லென்த் ஆஃப் அன் அரே நான் பேஸ் கண்டிஷன் ஒன்று எப்பயுமே செக் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் அ நோட், இஃப் இட் இஸ் அ பைனரி ட்ரீ, இஃப் இட் இஸ் அ லிங்க்ட் லிஸ்ட், வாட் எவர் இட் இஸ், இது வந்து நல் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி எப்பயுமே ஒரு பேஸ் கண்டிஷனை உங்கள் ப்ராப்ளமில் கண்டிப்பாக செக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா, இஃப் நம்ஸ் டாட், இப்போ நம்ஸோட லென்த் வந்து இஃப் நம்ஸ் டாட் லென்த் which is equal to 0வா இருந்துச்சு அப்படின்னா, 0 அப்படின்னா அந்த அரேல வந்து எதுவுமே இல்லை. 0ங்கும் போது நான் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஆல்ரெடி அரேல ஒன்றும் இல்லைங்கும் போது ஐ எம் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் எனி திங், ரைட்? அப்படின்னா நான் என்ன பண்ணணும், சிம்பிளி ஐ கேன் கிவ் ரிட்டர்ன் 0. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் நான் என்ன பண்றேன், இன்ட் i ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். int i which is equal to 0ன்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், j which is equal to 1. ஏன் 1ல இருந்து போறேன் அப்படின்னா, ஒரு வேல்யூவை நான் செட் பண்ணி அந்த செட் பண்ண வேல்யூல இருந்து அந்த நெக்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் சேமான்னு சொல்லி நான் செக் பண்ணும். கரெக்டா? அதுக்கு நான் இங்க i equal to 0ன்னு சொல்லி சொல்லிட்டேன். அண்ட் தென் they have already mentioned that it is already in an ascending order. அப்போ நான் என்ன பண்றேன், for int j which is equal to 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி j less than nums dot length, after that j plus plus. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இஃப் அதாவது அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் வாட் எவர் இட் இஸ், இப்போ வந்து இங்க நான் 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வேல்யூவும் சேமா இல்லைன்னா என்ன அர்த்தம், which means that is not repeated. அப்போ நான் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்றதா மீனிங். கரெக்டா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் என்ன செக் பண்றேன்னா, இஃப் ஓகே nums of j which is not equal to nums of i. nums of j வந்து nums of ஐனா 0th பொசிஷன்ல இருக்கிறது இப்போ கரண்டா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது கூட ஈக்குவலா இல்லை அப்படின்னா ஐ கேன் ஆட் i one step. ஓகே, and then வந்து nums of i which is equal to nums of j. nums of i which is equal to nums of j ன்னு சொல்லி நான் கொடுத்துறேன். nums of i அப்படின்றது என்னது, சோஃபார் வந்து ஐயை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டேன். அப்போனா வந்து நம்ஸ் ஆஃப் ஜே அப்படிங்கும்போது ரெண்டுமே இப்போ கரண்டாக சேம் பொசிஷனில் இருக்கு. த திங் இஸ், இப்போ ரெண்டுமே வந்து வேல்யூ ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஐ எம் டூயிங் திஸ். அண்ட் தென் வந்து நான் ஆஃப்டர் திஸ் ரிட்டர்ன்
I plus 1ன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஏன்னா indexing is always starting from 0. அதனால நான் I plus 1ன்னு சொல்லி கொடுத்துறேன். இந்த ப்ராப்ளம்க்கு நான் டீபக்கிங்ல வந்து உங்களுக்கு இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். மைட் பி இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஐ எம் காப்பிங் திஸ். ஆஃப்டர் திஸ் நான் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்ன்ற மெத்தட் இருக்கு இல்லைங்களா, நான் அரே சென்ட் பண்ணி அந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்ன்ற மெத்தடை ஃபர்ஸ்ட் கால் பண்ணிப்போம். int arr what happened, ஓகே. இப்போ இந்த int arrல நான் 1, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா யூனிக் எலிமெண்ட்ஸ்னு பார்த்தா 7, ஆனால் என்னோட அரே சைஸ் வந்து which is very long. அப்போ நான் என்ன பண்ணுறேன், int result which is equal to, I make this as a static method, remove duplicates of arr. After this system.out.println of result, நான் இதில் வந்து debugger ஸ்டார்ட் பண்ணுறேன். Let's start the debugging. ஓகே. இப்போ என்னோட அரேவோட லென்த் என்னது 9. இப்போ லென்த் 9 அப்படிங்கும் போது இட் இஸ் நாட் கோயிங் இன்சைட் திஸ் லூப். நெக்ஸ்ட் உள்ள வருது ஐ வந்து 0. இப்போ ஜே வந்து நான் 1ன்னு பண்ணியிருக்கேன். நம்ஸ் ஆஃப் ஐன்றது என்னது 0. 0ங்கிறது வந்து which is sorry first வந்து nums of 1 வந்து 1 which is not equal to 1 சொல்லி செக் பண்றேன். இல்ல not equal to 1 கிடையாது. then again லூப்புக்கு போகுது. after that next வந்து ஐயை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணல. now what I'm going to do, nums of இப்போ பார்த்தீங்கன்னா 1 நாட் ஈக்குவல் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த லூப்புக்குள்ள போகல. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ வந்து ஜேவோட வேல்யூ 2, 1ம் 2ம் செக் பண்ணுது which is not equal to, அப்போ உள்ள வரும்போது ஐயோட வேல்யூ 1 ஆயிடுது. கரண்டா நம்ஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிறது நம்ஸ் ஆஃப் 1க்கு நான் வந்து 2 கொடுத்துறேன். விச் மீன்ஸ் 1 இருந்ததை இப்போ 1 2ன்னு இருந்ததை நான் 1 2 3ன்னு மாத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அரே என்னவா இருக்கு, 1 2 2வா இருக்கு. கரெக்டா? எகைன் நான் இப்போ ரன் பண்ணும்போது த திங் இஸ் என்னோட ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 3. 3னா என்னது 0 1 2 3. அப்போ ரெண்டும் நாட் ஈக்குவல். அப்போ என்ன பண்ணுறேன், ஐ எம் சேஞ்சிங் இட் டு 1 2 3 அண்ட் தென் நெக்ஸ்ட் இது 3ஆ இருக்கு. ஆஃப்டர் தட் ஐ எம் டூயிங் இட் த சேம் வே. 1 2 4ஆ மாறுது. தென் வந்து 1 2 5ஆ மாறுது. ஆஃப்டர் தட் 1 2 3 4 6ஆ மாறும். தென் வந்து 7ஆ மாறும். ஆஃப்டர் தட் வந்து என்னோட அரேவோடது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட அரே என்னவா இருக்கு, இப்போ 1 2 3 4 5 6 7ன்றதுல ரிசல்ட் வந்து என்னவா இருக்கும்னா, இஃப் ஐ ரன் see it is 7. the thing is நான் ஒவ்வொரு டைமும் ரீப்ளேஸ் பண்ணி I made the values. ஓகேங்களா? இப்போ நான் இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கேன்னா, I haven't returned the size of an array. I have returned only the I plus 1. I plus 1ன்றது நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். காட்டிக்கு 0லேருந்துங்கிறதால 1 plus 1 நான் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சி நான் வந்து இங்கே வந்து ஜேவை ரிட்டர்ன் பண்ணல, இன்ஸ்டெட் அரேயோட லென்த்தையும் நான் ரிட்டர்ன் பண்ணல. ஐ ஹவ் கிவன் த ஐ பாயிண்டர் அண்ட் அந்த ஐ பாயிண்டர் தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? That is how our solution also worked. If you do submit, we will be getting coming to know that how many test cases and எவ்வளோ வந்து பாஸ் ஆயிடுக்குன்னு. The test cases is 362 test cases. With our solution it got passed. Okay. The question you are asking is how I am finding the patterns. Correctங்களா? The thing is how I find the pattern. நான் வந்து எப்படி பேட்டர்ன் ஃபைண்ட் பண்ணுறேன்னா, த திங் இஸ் டியூ டு ப்ராக்டிஸ் ஒன்லி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஐ எம் நாட் ஷுர் ஹவ் இட் இஸ் ஹவு யூ திங்க் ஆஃப் இட். பட் வந்து நான் இது வந்து ஃபார் இஃப் அந்த கொஷின் படிக்கும் போதே இட் இஸ் கெட்டிங் ப்ராசஸ்ட் அண்ட் எனக்கு வந்து ஒரு மாதிரி அவுட்புட் இதுதான் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங் வந்துடுது. தென் த திங் இஸ் நான் ரிப்பீட்டடாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற காட்டிக்கு
I'm not sure that is the reason or not. பட் வந்து பேசிக்காக நான் வந்து இப்போ ஒரு டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற ஒரு கொஷின் வருது, ஃபைண்ட் த டூப்ளிகேட்ஸ். இப்போ டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ, இஃப் நாட் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு வருதுன்னா அந்த டூப்ளிகேட்ஸ் அப்படின்னதையும் இட் இஸ் கம்மிங் அஸ் செட் யூஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். அது வந்து பை ப்ராக்டிஸ் இட் வில் ஆப்வியஸ்லி கம். உங்களுக்கு அது வந்து வரலை அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறதுக்குலாம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஐ பெட் தட் பிஃபோர் 6 months நானும் இதே ஸ்டேஜில் தான் இருந்தேன். ஐ வாஸ் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங் எப்படி எல்லாரும் வந்து கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க, எனக்கு ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கு. எனக்கும் இது இன்ஃபீரியாரிட்டி இருந்துச்சு, இது எல்லாமே இருந்துச்சு. பட் பை ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் டோன்ட் ஜஸ்ட் ட்ரை டு டூ இட் இன் அ வே லைக் நான் வந்து பண்ணால் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன், நான் பண்ணால் அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்லாம் எதுக்குமே யோசிக்காதீங்க. வாட் எவர் யூ ஆர் கெட்டிங் ட்ரை டு டூ தட். நமக்கு வந்து லூப்பும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் வச்சு மட்டும்தான் வருது அப்படின்னா அதை ட்ரை பண்ணுங்க, தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. எப்பயுமே ஸ்டார்டிங்லேயே நான் செட்டு வந்து தெரிஞ்சு லேர்ன் பண்ணி பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சா அது ரொம்ப கஷ்டம். த திங் இஸ் நான் வந்து இயர்லியர் வந்து நான் ஒரு இடத்துல ஃபெயில் ஆனேன் அப்படின்னா நான் வந்து என்னோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்குது, அதை குறைக்கணும் அப்படின்னா நான் கலெக்ஷன் படிச்சுட்டு தான் எல்லாமே போடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்லலாம் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் ஆஃப்டர் தட் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் லூப்பும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் தான், அதை வச்சு தான் நான் எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து எனக்கு தெரியும், நான் அதை வச்சு பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துருச்சு. ஸோ அந்த தாட்லேருந்து தான் நான் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போனேன். ஸோ த திங் இஸ் டோன்ட் எப்பயுமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஜஸ்ட் திங்க் இட் இன் அ லூப் அண்ட் இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. தட் அண்ட் ஆல் வந்து நமக்கு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம யோசிச்சா இட் இஸ் ஃபைன். பட் பிஃபோர் ப்ராக்டிஸ் இட் செல்ஃப் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் உண்மையை சொல்ல போனால் whenever I am coming on அரேவா ஓகே லூப்பில் போட்டால் அது வந்து ஒர்க் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு லாஜிக் எனக்கு வந்து அது அரே ப்ராப்ளம் அப்படின்னா அது தானாகவே வந்துடுது. இப்போ வந்து டூப்ளிகேட்ஸ்னால் செட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அதெல்லாம் வந்து பேசிக்காக அது நார்மலாக வர மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து இதனால தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தெரில. அண்ட் தென் அனதர் திங் இஸ் ஐ வில் ஆல்வேஸ் ஷேர் நாலேஜ் டு அதர்ஸ். அதனால வந்து எனக்கு எவ்ரி டைம் வந்து அது ரீகால் மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இஸ் யோர் கொஷன், am I answered your question? Is my answer satisfied you? Am I answered your questions correctly? ஸோ ப்ரோக்ராமிங்ன்றது மேத்ஸ் மாதிரி தான். நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து 1+2 வந்து 3ன்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அது சால்வ் பண்ணி மேம் போட்டு ஆன்சர் முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். The thing is with practice you will be able to do everything. Coding வந்து think of it like a mathematics. ப்ராக்டிஸ் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆஃப்டர் தட் வந்து எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் மட்டும் எப்பயுமே வந்து டோன்ட் லீவ் த ப்ராக்டிஸ். ஓகே, கோடிங்க்கு ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரின்றதை தாண்டி வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே இப்போ டயாமீட்டர் ஆஃப் அ கிவன் பைனரி ட்ரீ. 1 second. So we have given a root of a binary tree. Return the length of the diameter of the tree. The diameter of a binary tree is the length of the longest path. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இப்போ we need to find the longest path. ஓகே, ஸோ லாங்கஸ்ட் பாத் ஆஃப் த பைனரி ட்ரீ. இப்போ இதோடது லாங்கஸ்ட் பாத் அப்படின்னா 3. அண்ட் தென் வந்து இதோடது we are having 0 and 1, ஸோ 1. அப்போ லாங்கஸ்ட் பாத் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து
it is going to return me an integer. அப்ப நான் இந்த கிளாஸ்ல வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்றேன், private int diameter னு சொல்லிட்டு, which is equal to 0. diameter which is equal to 0 நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, I am going to find the height of the binary tree. அப்ப height of the binary tree எப்படி find பண்றது? private which is going to return me private int height of which is of tree node வந்து நமக்கு சென்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த tree node நோடுன்னு நான் நேம் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இப்போ நோடு வந்து நல்லா இருக்கு அப்படின்னா, if node which is equal to null, node which is equal to null அப்படின்னா what I am going to do is, if it is null I can return it as 0, return 0. அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ஹைட்டு ரைட் ஹைட்டுன்னு சொல்லி நான் லெஃப்ட் ஹைட்னா லெஃப்ட் சேம் ரிகர்சிவ் மாடலில் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இன்ட் லெஃப்ட் ஹைட்டு which is equal to height inside this height வந்து நம்ம node dot left ன்னு கொடுக்கலாம், node dot left. and if it is a right height அப்படின்னா என்ன பண்ணுவோம், int right height which is equal to height of node dot right. ஓகேங்களா? ஓகே ஃபைன். after this what I am going to do, then வந்து diameter அப்படின்றது I know that it is a maximum height, கரெக்டுங்களா? அப்போ diameter which is equal to, diameter அப்படின்றது நான் ஆல்ரெடி இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன் வேரியபிளோட நேம். ஸோ diameter which is equal to math dot max, max of and maxக்குள்ள நான் என்ன கொடுக்கணும், diameter and left plus right height, diameter comma left height plus right height. ஓகேங்களா? இதை நான் வந்து கொடுப்பேன். தென் வந்து நான் என்ன பண்ணுவேன், return simply math dot max of left comma right plus 1. ஏன் இங்கே ப்ளஸ் 1 கொடுக்குறோம் அப்படின்னா 0ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து நான் இங்கே ப்ளஸ் 1ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து மேக்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஹைட் பெருசா ரைட் ஹைட் பெருசான்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ளஸ் 1. தட்ஸ் இட். திஸ் இஸ் வாட். இது ரெண்டில் எது மேக்ஸிமம் ப்ளஸ் 1. இங்கே நான் வந்து டயாமீட்டர் ரிட்டர்ன் பண்ணுற இதில் நான் யாரை கால் பண்ணோம் அப்படின்னா ஹைட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி, திஸ் மெத்தட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ ரூட். சாரி, இந்த மெத்தட்ல நான் ரூட்டை கொடுத்துட்டேன். அந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் த டயாமீட்டர். அப்போ நான் ரிட்டர்ன் டயாமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இட் இஸ் டன். த திங் இஸ், நம்ம ரிகர்சிவ் மெத்தட்ல நம்ம ஒவ்வொரு மெத்தடையும் எகைன் அண்ட் எகைன் கால் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து மேக்ஸிமம்னா நான் மேக்ஸ்ன்றது ஃபைன் பண்ணுறேன், மினிமம்னா நான் மின்னு கொடுக்குறேன். தட்ஸ் இட். அண்ட் அனதர் திங் இஸ், டோன்ட் லூஸ் ஹோப். லைக் எனக்கு இவ்வளோ சால்வ் பண்ண முடியுது, அவங்க அவ்வளோ சால்வ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் பார்த்தாலும் வந்து ஈஸியாக தெரியுது, பட் ஒய் ஐ எம் நாட் ஏபிள் டு அப்படின்னு எனக்குமே யோசிக்காதீங்க. பிகாஸ் வந்து நான் இப்போ லைவ் வரேன்னா ஆப்வியஸாக வந்து நான் யோசிச்சிருப்பேன்ல இந்தந்த கொஷின் சால்வ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணாமல்லாம் நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன், கரெக்டுங்களா? ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் வரலை, நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பேன். ஸோ த திங் இஸ், தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அப்போ எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா நான் 1000 டைம் அதை வந்து போட்டு பார்த்துருப்பேன், ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் பிஃபோர் கம்மிங் ஆன் அ லைவ். ஏன்னா நான் லைவ்ல வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் கோயிங் டு கிரியேட் அ குட் இம்ப்ரெஷன் ஃப்ரம் யுவர் அண்ட் ஆல்சோ, ரைட்? ஸோ அதனால வந்து த திங் இஸ், நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ்லாம் வந்திருக்கவே மாட்டேன். அண்ட் தென் வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் வந்து நீங்கள் ஓகே அவங்களுக்கு வருது எனக்கு வரல எனக்கு வராதா அப்படின்லாம் எங்கேயுமே எப்பயுமே டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க, ஓகேவா? தி திங் இஸ், வித்தவுட் ப்ராக்டிஸ் எதுவுமே வராது. நான் ப்ராக்டிஸ் பண்ணாமல் மெயினாக இங்கே வந்திருக்கவே மாட்டேன், கரெக்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வாட் கொஸ்டின், லெட்ஸ் கோ. எனிவன், இஸ் தேர் எனி சஜஷன் ஃப்ரம் யுவர் சைட் ஆஃப் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர் கேன் வி மூவ் ஆன் ரேண்டம்?
Okay, நான் இதை refresh பண்றேன். Refresh பண்ணிட்டு let's see. Easy questions. So there is any suggestion from your side or okay, valid palindrome. Let's see this. So valid palindrome அப்படிங்கிறது a man, a plane, a canal, a Panama. Okay. A phrase is a palindrome if after converting all uppercase letters to lowercase letters and removing all non-alphanumeric characters, it reads the same from the backward also. Alphanumeric characters include letters and numbers. Given a string, return true if string is a palindrome, which means நான் வந்து எல்லா small characterயும் remove பண்ணணும். I mean small-ஐயும் capital-ஆ மாற்றணும். And then வந்து நான் என்ன பண்ணும் I want to remove all the comma, colon, numbers எதுவா இருந்தாலும் நான் remove பண்ணணும். இப்போ I am taking this whole text. ஓகேங்களா இதுல வந்து we can say like the spaces also we need to remove. ஓகேங்களா ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் I am taking ஓகே இப்போ இதை நான் வந்து ஃபுல்லா கன்வெர்ட் பண்றேன் a man, a plan, a canal, Panama. So இப்போ இதை நீங்க திரும்ப படிக்கணும் a man, a plan, a canal, Panama. So which means எனக்கு வந்து return reverseல படிக்கும் போது the same number same string is coming. அப்ப அது என்னன்னா வந்து which is a palindrome. Palindrome அப்படின்றது நீங்க கண்டுபிடிக்கணும்னா there is two different ways. ஒன்று வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கை இப்போ நார்மலாக இருக்க ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுற ஸ்ட்ரிங் வந்து ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து இதை லெஃப்ட்டுனும் இதை ரைட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்டோட வேல்யூவும் ரைட்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தென் வந்து லெஃப்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் ரைட்டை மைனஸ் மைனஸ் அந்த மாதிரி பண்ணி ஓவர்லேப் ஆகாத வரைக்கும் யூ கேன் செக். திஸ் இஸ் ஆல்சோ இட் இஸ் பாசிபிள். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா I want to நான் என்ன அப்ரோச் யூஸ் பண்ண போறேன்னா நான் வந்து பாயிண்டர் அப்ரோச் தான் யூஸ் பண்ண போறேன் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு. அந்த லெஃப்ட் ரைட்ன்ற பாயிண்டர் அப்ரோச்ல I want to find that whether this is a palindrome or not. ஆனா palindrome or not ன்னு செக் பண்றதும் I want to convert everything to lowercase and I want to check whether everything is a digit or not. நான் வந்து நான் டிஜிட்ஸ் லைக் ஸ்பேசஸ் கமா எல்லாம் நான் செக் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா the first thing நம்ம வந்து பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் இன்ட்டு லெஃப்ட்ன்ற ஒரு பாயிண்டர் கொடுத்து which is equal to 0 and then வந்து இன்ட்டு ரைட்ன்ற பாயிண்டர் I already said the last of the string கரெக்டா இன்ட்டு ரைட் which is equal to s dot length of -1. ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும் லெஃப்ட் டு ரைட்டு ஓவர்லேப் ஆயிக்கக்கூடாது. அப்போ நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். திஸ் கண்டிஷன் யூ வில் பி ரிமெம்பரிங் ஆஸ் அ பைனரி சர்ச்சில் வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணீங்க அப்படின்னா வைல் லெஃப்ட் வந்து லெஸ் தேன் ரைட்டாக இருக்க வரைக்கும் ஐ நீட் டு ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் இப்போ என்ன பண்ணும் எகெயின் நான் என்ன பண்ணும் லெஃப்ட் வந்து லெஸ் தேன் ரைட்டாக இருக்கிற வரைக்கும் செக் பண்ணணும். அண்ட் தென் வந்து லெஃப்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி நான் செக் பண்ண போகிறேன். வைல் லெஃப்ட் வந்து லெஸ் தேன் ரைட்டான்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். அண்ட் ஓகே கேரக்டர் தேர் இஸ் அ இன்பில்ட் கிளாஸ் கேரக்டர். அதில் வந்து ஈஸ் லெட்டர் ஆர் டிஜிட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஈஸ் லெட்டர் ஆர் டிஜிட் ஆஃப் எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ. ஓகேங்களா அப்போ இங்கே வந்து ஈஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது லெட்டரோ டிஜிட்டோ கரெக்டா. ஆனால் நான் என்ன பண்ணணும் விச் இஸ் நாட் அ லெட்டர் ஆர் டிஜிட். ஓகே அப்போ நான் என்ன பண்ணுறேன் லெஃப்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறேன் the same way I am going to do it for the right also.
ரைட் இங்க வந்து நான் லெஃப்ட் இங்க வந்து ஐன்றது நம்ம கொடுக்கல லெஃப்ட்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ நான் லெஃப்ட்னு கொடுத்துட்றேன். அண்ட் தென் வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐ வாஸ் கோயிங் டு காப்பி த சேம் அண்ட் வந்து லெஃப்ட் லெஸ் தான் இங்க வந்து எஸ் டாட் கேரக்டர் ஆஃப் ரைட்டு, தென் வந்து ரைட்டை மைனஸ் மைனஸ் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், இஃப் கேரக்டர் டாட் டூ லோவர் கேஸ் அட் லெஃப்ட் and right which is not equal நான் return false. அது நான் எப்படி பண்ணுவேன், see here, if left character dot two lower case, character நான் two lower case கன்வெர்ட் பண்ணிடுறேன். எங்க இருக்க கேரக்டரா, s dot char at of left, leftல இருக்க கேரக்டரை நான் வந்து two lower case கன்வெர்ட் பண்ணிட்டு and which is not equal to s dot character dot two lowercase of s dot char at of right. ஓகேங்களா? let me explain you this. caret of right அப்படின்னா it is not equal னா I need to return false, return false ன்னு சொல்லி கொடுத்தணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணும், left plus plus ரைட்டை மைனஸ் மைனஸ் பண்ணணும். தென் வந்து ரிட்டர்ன், இப்போ இது எதுவுமே இல்லைன்னா ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, இப்போ நான் வந்து இது என்ன பண்ண போறேன்னா, சிம்பிளி ஐம் கோயிங் டு காப்பி த ஹோல் மெத்தட் அண்ட் பேஸ்ட் இட் இன் த IntelliJ. ஐம் கோயிங் டு மேக் இட் அஸ் boolean static method. தென் வந்து இங்க நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரிங்கு it should be capital இல்ல small, it is inside the first while. okay, it should be small c and here also small c. okay, இப்போ நான் என்ன பண்றேன்னா, I'm going to make a string, create a string, and the string which is create a string str which is equal to inside a double quotes நான் வந்து a Pascal a man, a man, a plan, a canal and a panam. இப்போ நான் என்ன பண்றேன், system.out.println of I'm going to call is palindrome of str னு கொடுத்துடலாம். Now let's start it in a debugger mode. okay, இப்போ வந்து left which is equal to 0 and then வந்து right is equal to நம்மளோட string ஓட size which is 29, அந்த end வரைக்கும் போகுது, 29 வரைக்கும் இருக்கு. then வந்து now what I am going to do, while left வந்து less than and character which is not digit, which is not a character or digit அப்படின்னா நான் வந்து இதுக்குள்ள போவேன். பட் ஏ அப்படின்றது which is a character இதுக்குள்ள போகாது. ரைட்டில் இருக்கிறதும் பெனாமால ஏவுமே வந்து கேரக்டர் தான், அதுக்குள்ள போகாது. தென் வந்து எகைன் வெளியே வந்துச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க கேரக்டரும் லாஸ்ட் இருக்க கேரக்டரும் விச் இஸ் ஈக்குவலா நான் வந்து லோவர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டேன். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்ப ஈக்குவல் இல்லைன்னா இங்கேயே ரிட்டர்ன் ஃபால்ஸ். இஃப் இட் இஸ் ஈக்குவல் அப்படின்னா லெஃப்ட்டை பிளஸ் பிளஸ் பண்ணிட்டு ரைட்டை மைனஸ் மைனஸ் பண்ணிட்டு எகைன் லூப்புக்கு போகும். ஸோ த திங் இஸ் இங்க இருக்கிறது வந்து இஸ் அ கேரக்டர் ஆர் டிஜிட். கேரக்டரும் இல்லை டிஜிட்டும் இல்லை அப்படின்னா தான் இட் இஸ் கோயிங் டு கோ இன்சைட் திஸ் லூப். இப்போ வந்து ஒருவேளை இங்கே பார்த்தீங்கன்னா என் மேனு அண்ட் தென் வந்து ஸ்பேஸ், கமாவும் ஸ்பேஸும், இப்போ ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸ் வந்து இதுக்குள்ள போகும், இதுக்குள்ள போய் லெஃப்ட்டை பிளஸ் பிளஸ் பண்ணும். ஏன்னா ஸ்பேஸ் இஸ் நாட் அ கேரக்டர் ஆர் டிஜிட். அப்போ அது வந்து பிளஸ் பிளஸ் பண்ணும். தென் வந்து வெளியே வந்து செக் பண்ணும், அடுத்தது இருக்கிறது விச் இஸ் அ கேரக்டர், இட் ஒன்ட் கோ அண்ட் தென் வந்து கம்மிங் இன் அவுட் சைட் அண்ட் செக் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். தென் வந்து லெஃப்டையும் ரைட்டையும் பிளஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ரிட்டர்னிங் த வேல்யூ. இஃப் யூ சி நம்மளோட டெஸ்ட் கேசஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு.
and then if you submit also, it is going to give us an output like it got passed 488 test cases in 2 milliseconds with 99.23% நம்ம beat பண்ணிருக்கோம். ஓகேங்களா? Is it clear? Next problem is Pascal triangle. Pascal triangle. So which one, Pascal's triangle 1 or 2? Let's go with 1 only. So given an integer number of rows, so the thing is 2 plus 1 which is equal to 4, 1 plus 3. So numbers நம்ம add பண்ணி போடணும், கரெக்ட்டுங்களா? So given an integer number of rows and then return the first number of rows of a Pascal, return the first number of rows of Pascal triangle. In Pascal's triangle, each number is the sum of the two numbers directly above. Okay. இப்போ வந்து 5 அப்படின்னா it should be 1 1 1 1 2 1 1 3 3 1 1 4 6 4 1. Okay. So the thing is Pascal's triangle அப்படின்றது which is something understanding it is easy-ஆ தான் இருக்கு. Let's try coding. First இப்போ வந்து 1 இருக்கு அப்படின்னா the next is something இது எல்லாத்தையும் add பண்ணி வர answer which means 1 after that also 1. அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ 1 okay then வந்து அதோட next above இருக்கிறது இது ரெண்டையும் add பண்ணோம்னா 2 then வந்து 1. after that வந்து 1 1 plus 2 1 plus 2 which is equal to 3 and 3 again 3 and then 1 again 1 then 4 6 4 6 4 1. So this is what Pascal triangle, which means it is going to add மேல இருக்கிறது see இது எல்லாமே 1 1 1 அந்த 5 digits வரைக்கும் அந்த first to last எல்லாமே 1 1 தான். பட் சென்டர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறது which is a combination adding of the next two numbers. That is what Pascal's triangle. So in the Pascal's triangle நம்ம எப்படி problem solve பண்றதுனா it is going to give us a list of integers. Okay. நமக்கு வந்து list of integers ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னோட நான் டிஃபைன் பண்ண போற நான் ரிட்டர்ன் பண்ண போற ரிசல்ட்டும் list of integers தான் இருக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன் list of integer result which is equal to new array list of. ஓகேங்களா? ஓகே இப்போ நான் வந்து ஒரு ரிசல்ட் அரேவை list ofன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வரைக்கும் டிராவல் பண்ணணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் ஃபார் int I which is equal to 0, I வந்து less than number of rows. Okay. After that I வந்து plus plus. Then வந்து இப்போ I வந்து 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் திஸ் வந்து எகைன் நான் என்ன பண்ணணும் ஃபார் if it is 1 அப்படின்னா ஒரு ரோ தான் இருக்கு. if it is 2னா 2 தான் இருக்கு. if it is 3னா 3 தான் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா int j which is equal to 0, j வந்து
less than or equal to I வரைக்கும் போகணும். and then வந்து j plus plus ஒவ்வொரு டைமும் j நான் plus plus பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா பிஃபோர் திஸ் இட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்னா எனக்கு ஒவ்வொன்றும் வந்து ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும் கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹியர் ஆல்சோ ஐ எம் கிரியேட்டிங் அ லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர். அந்த இன்டீஜருக்கு நான் வந்து ரோன்னு சொல்லி நேம் கொடுத்துட்டு which is equal to new array list of அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இஃப் j வந்து 0 அண்ட் j வந்து ஐயா இருந்துச்சு அப்படின்னா நான் ரோல ஆட் பண்ண போறது என்னது 1ன்னு ஆட் பண்ண போறேன். அதாவது 0th பொசிஷன் அண்ட் லாஸ்ட் பொசிஷன் ஆல்வேஸ் 1 அப்படின்றதால ஐ எம் கோயிங் டு ரைட் அ கண்டிஷன் இஃப் j which is equal to 0 அப்படி இல்லைன்னா வந்து j which is equal to I இருந்துச்சு அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஆட் இந்த ரிசல்ட் அரேல ரோ டாட் ஆட் ஆஃப் 1 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணும், இப்போ வந்து ஐ வந்து 0வும் இல்லை ஜே வந்து 0வும் இல்லை ஐயும் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுன்னா இன்ட் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் டாட் கெட் ஆஃப் ஐ மைனஸ் 1. ஐ மைனஸ் 1னா என்ன, மேலே இருக்கிற பொசிஷன். ஐ மைனஸ் 1னா இப்போ என்னோட ஐ வந்து 0 அப்படின்னா 0ன்றது விடுங்க, 1 அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறது அப்படின்னு அர்த்தமா. இப்போ 2க்கு மேலே, ஐ மைனஸ் 1னா 2க்கு மேலேனா ஃபர்ஸ்ட் இது கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நான் என்ன பண்ணும், கெட் ஆஃப் ஜே மைனஸ் 1. ஜே மைனஸ் 1 அப்படின்னா என்ன, இப்போ ஜே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஜேயோட வேல்யூ 0 1. அப்பனா 1 அப்படிங்கிறது j மைனஸ் 1. ஓகே, j மைனஸ் 1னா இங்க வந்து 0. அப்ப இந்த பொசிஷன்ல 0வோட வேல்யூவையும் அதே இதுல எக்ஸாக்ட் ஜேயோட வேல்யூ என்னன்னு சொல்லி நான் ஃபெச் பண்ணி அதை ஆன்சர் அதை வந்து நான் ஆட் பண்ணணும். ஓகே, ஜேயோட வேல்யூவையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நான் வந்து ரோல அந்த வேல்யூவை ஆட் பண்ணி வச்சுக்கணும். ரோ டாட் ஆட் ஆஃப் we can say add of value. ஓகே, நான் வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணணும், ஒன்ஸ் இந்த ஃபார் லூப்புக்கு வெளியில வந்து இந்த வேல்யூவை ரிசல்ட்ல ஆட் பண்ணணும். ஸோ ரிசல்ட் இஸ் கோயிங் டு ஹோல்ட் அண்ட் லிஸ்ட். அப்போ நான் என்ன பண்றேன், ரிசல்ட் டாட் ஆட் ஆஃப் இந்த ரோவை நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஒன்ஸ் இட் இஸ் ஆடட் நான் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் த ரிசல்ட். இப்போ நான் இதை ரன் பண்றேன். See, all our test cases got passed. The thing is, இப்போ வந்து 0வாவோ ஐயாவோ இருந்துச்சு அப்படின்னா I want to add it as 1. Okay, if not நான் என்ன பண்ண போறேன், I am going to do it in a way like மேலே இருக்கிற, அதாவது மேலே இருக்கிற இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த ரெண்டு வேல்யூவே ஆட் பண்ணி தான் எனக்கு கீழே வரப்போகுது. ஸோ த திங் இஸ் ஐ வாண்ட் டு கோ ஒன் ஸ்டெப் முன்னாடி போய் அந்த இடத்துல ஜே மைனஸ் 1க்கும் ஜேக்கும் என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் ஆட் பண்ணி இன்சர்ட் பண்ண போகிறேன். தட் இஸ் வாட் த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் இஸ். இட் இஸ் வெரி ஈஸி கொஸ்டின் இட் சீம்ஸ், பட் லாஜிக்காக திங்க் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். தட்ஸ் இட். இப்போ இது பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பாஸ்ட் 30 டெஸ்ட் கேசஸ் and we have beat 93% of the solution. Okay, next in the question போலாம். இது கொஞ்சம் டஃப் தான், ஆனால் ஈஸி கொஷனில் கொடுத்துருக்காங்க. பட் லாஜிக்கலி திங்க் பண்ணல இதுக்கு அடுத்து இருக்க மீடியம் அண்ட் ஹார்ட் கொஷின்ஸை கம்பேர் பண்ணல திஸ் இஸ் அ ஈஸி கொஷன் ஒன்லி இட் சீம்ஸ். ஓகே, ஸோ வாட் மைட் பி த நெக்ஸ்ட் கொஷின்? So next question, can we go it in a random way? Or do you guys have anything? No question suggestions from your end? Okay, let's move on to the next one.
இப்போ types of triangle, I think இது ஈஸியாக இருக்கணும்னு நினச்சி உள்ள போகிறேன். Let's see. So our triangle called as equilateral if all the sides are equal, and the triangle is isosceles if exactly two sides are equal. Then வந்து if எதுவுமே வந்து ஈக்குவலா இல்லைன்னா scale and triangle. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம எப்படி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னா we need to check whether all the sides, ட்ரையாங்கிள்னா 3 தான் இருக்கும், அந்த 3 வேல்யூவும் ஈக்குவலா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். If it is equal, I can say it is an equilateral. If it is not equal, ஏதோ 2 தான் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா I can say like it is an isosceles triangle. And then if all this is all that are different அப்படின்னா I can say that it is a scalene triangle. Return a string representing the type of a triangle that can be formed or none if cannot form a triangle. Okay. So this one வந்து நம்ம சின்ன வயசுல மேக்ஸ் கிளாஸ்லலாம் படிச்சிருப்போம். ஸ்கேலன் அப்படின்னா வெயிட்டா? ஸோ மேக்ஸ்லலாம் படிச்சிருப்போம் வாட் இஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஐசோலேசஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேலன் ட்ரையாங்கிள். அதெல்லாம் வந்து நமக்கு இப்போ கோடிங்க்கு யூஸ் ஆகும்னு நினச்சிருக்க மாட்டோம். நம்ம ஆக்சுவலாக இப்படி கோடிங்லாம் போடுவோன்னு கூட நினச்சிருக்க மாட்டோம். நவ் தோஸ் ஆர் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் இன் அவர் கோடிங் கிளாஸஸ். ஓகே, இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ எ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் லைக் திஸ் நம்ம வந்து ரிட்டர்னில் கூட கொடுத்துக்கலாம், தட் இஸ் ஃபைன். இந்த ப்ராப்ளமோட சால்விங் இஃப் okay, it is a integer array-வா கொடுத்திருக்காங்க. It is not a int a, int b, int c லாம் கொடுக்கல. So how can we solve this problem? So from morning onwards we are doing some problem solving and all. Na இதுல யாருக்காச்சும் வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? If you guys found any idea, let me know. So this one வந்து let's give it a try from your end. Okay, no replies, that's fine. இப்போ வந்து என்ன பண்றேன்னா நம்ம அரே ஆஃப் நம்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்க which is not a int a, int b, int c னு 3 வேல்யூவா கொடுக்கல. they have given it in a number of arrays. அப்ப நான் என்ன பண்றேன், அரேவை ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அரேஸ் டாட் சார்ட் ஆஃப், இந்த சார்ட்ல நான் வந்து நம்ஸை கொடுத்து சார்ட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் தட் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, இப்போ if it cannot form a triangle, அதாவது you are given a zero indexed array of size, if all sides are different அப்படின்னா நான் ஸ்கேலன்னு சொல்லிட்டேன். exactly 2 வந்து equal அப்படின்னா we have said that it is a isosceles. 3 வந்து ஈக்குவல்னா வந்து நம்ம கொடுத்துட்டோம். return a string the type of a triangle cannot be formed. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா we can say none கூட சொல்லலாம், but if that is not able to form a triangle, அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இது வந்து மேக்ஸ்ல நம்ம படிச்சதுல தெரிஞ்சது என்னன்னா, இப்ப வந்து நம் ஆஃப் 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா which is less than 2 இருந்துச்சு அப்படின்னா it cannot form a triangle. அப்ப அதை நான் எப்படி தருவேன்னா நம்ஸ் ஆஃப் 0, நான் ஆல்ரெடி வந்து என்னோட நம் அரேவை சார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ஸ் ஆஃப் 1 which is less than nums, less than ஆவும் இருக்கலாம், less than or equal to nums of 2 ஆவும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா we can say like it is not going to form a triangle. அப்ப இது எங்க கொடுத்திருக்காங்க, என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, return a string string representing a type of triangle that cannot be formed. அப்படின்னா வந்து என்ன கொடுக்கலாம், none. அப்ப return none சொல்லி நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் தட் வந்து இப்போ 3மே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி சார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சார்ட் பண்ணி வச்சிருக்கும் போதும் 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறதும் ஃபர்ஸ்ட் செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவும் சேமா இருந்துச்சுன்னா அப்ப இட் இஸ் அன் ஈக்குவலேட்ரல். கரெக்டுங்களா? அப்ப இஃப் நம்ஸ் ஆஃப் 0 which is equal to nums of 1 I mean 2 அப்படின்னா we can say like return equilateral triangle. Return equilateral. Now simply copying the same text and pasting it here. Okay.
then after this condition இப்போ வந்து இந்த third வந்து ஈக்குவலா இல்ல அப்படிங்கிறப்ப then we can see that isosceles triangle. இது isosceles triangle எப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா it is an isosceles, right? If nums of 0 which is equal to nums of 1 அப்படி இல்லைன்னா we are having also another chance nums of 1 வந்து which is equal to nums of 2 அப்படி இருந்துச்சுன்னா we can say return inside a double quotes isosceles னு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ இந்த மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா we can say like it is a scale and triangle. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணுவோம். பட் ஃபார் ஷுர் இது வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். பை த நேம் இட் செல்ஃப் மைட் பி இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரி திங் இஸ் ஈஸி தான். இங்கேயும் நம்ம செமிகோலன் கொடுக்கல, இங்கேயும் நம்ம செமிகோலன் கொடுக்கல, கொடுத்துருவோம். So if you submit, let's see. So we have done this problem by 2 milliseconds and வந்து 20% of members ஓட solution meet பண்ணிருக்கோம். And then we had 705 test cases. Okay. Then the next problem is ஏதாச்சும் ஒரு random problem எடுப்போம். Single number. What is this single number in the sense? நேம் எல்லாம் ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கு, உள்ள போனதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. Given a non-empty array of integers, every element appears twice except for one. Find that exactly one. Okay, இப்போ வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் வந்துட்டு ஒரே ஒரு டைம் தான் நம்மளோட லிஸ்ட்ல இருக்கும். அந்த சிங்கிள் எலிமெண்ட்டை we need to find. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ செட் யூஸ் பண்ணியே இது பண்ணுவோமா? பட் செட் யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னாலும் காமனா இருக்கிறது set will give us the XOR அப்படி இல்லைன்னா frequency map. Yeah, hash map யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். Then we will be going to get only exactly one, right? Yeah, that's the correct approach. இப்போ வந்து or else XR யூஸ் பண்ணியும் பண்ணலாம். XR is also fine. Or else hash mapும் fine. The hash map XR வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, அது வந்து நம்ம அவ்வளோவா வந்து XR எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணாதான் கட்டிக்க. வெரி ஈஸி அப்ரோச் வந்து hash map தான். hash mapக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து hash map கிரியேட் பண்ணிடுறேன். hash map the thing is first வந்து integer value and value also integer. ஸோ அதனால integer hash map கிரியேட் பண்ணிக்கலாம். integer comma integer and இதுக்கு நேம் வந்து I can say as map which is equal to new hash map of. okay, hash map of கொடுத்ததுக்கு அப்புறமா what we are going to do, நம்ம டேட்டா ஒவ்வொன்றா வந்து இன்சர்ட் பண்ண போறோம். for int num colon nums which is of open close curly bracketல நம்ம என்ன பண்ண போறோம்னா மேப்ல டேட்டாவை புட் பண்ண போறோம். map dot put of. in this put what I am going to do, I am going to put the num as a key and வந்து map dot get or default என்ற மெத்தட் யூஸ் பண்ணி map dot get or default என்ற மெத்தட் யூஸ் பண்ணி what we are going to do, we are going to get the value for that key or else வந்து 0ன்னு சொல்லி நம்ம default value கொடுத்துட்டு +1. okay, okay fine. இப்போ நான் after this loop நான் என்ன பண்ண போறேன், I am going to find the exact value which is equal to num. அப்போ நான் என்ன பண்றேன் for. ஓகேங்களா, int num colon nums
and then we are going to get the data from the map. If map dot get of num which is equal to 1 இருந்துச்சு அப்படின்னா I'm going to return the num. Return num. Okay. Or else வந்து அந்த மாதிரி ஒரு வேல்யூவே இல்லைன்னா I can give it as -1. So this is how it is going to. So mapல நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணிடுறோம். டேட்டாவை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா we are trying to get the value based on the key which is equal to 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்றோம், or else we are returning -1. I am doing submit. ஓகே, எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐ எம் நாட் ஷுர். இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் நான் எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணி அவ்வளோவா ட்ரை பண்ணதில்லை. பட் ஐ எம் ட்ரைங் ரிட்டர்ன் ரிசல்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஆஃப்டர் தட் ஒவ்வொரு வேல்யூவாக நான் செக் பண்ணுறேன். ஃபார் இன்டர் நம்ம கோலன் ஆஃப் நம்ஸு இல்லையேங்க. ஓகே, இப்போ நம்ஸ் கொடுத்துட்டோம். ஆஃப்டர் திஸ் வந்து எக்ஸ்ஆர் வந்து ரிசல்ட்டு which is negotiation equal to num and then வந்து return result. Is it correct? Because I'm not sure. Okay, this is also return me all results run பண்ணுவோம். So it beat 99.8%. So 99.98% na XR is more powerful than the hash map, as he mentioned that XR is best for space complexity, but when the fetching time complexity la vandu hash map best. Okay, fine. Let's move on to the next question. Single number is done. Valid phone number. How XR works அப்படின்னு கேட்டிங்கன்னா, I have simply given in the way like submissions. Okay, in the XR we will do debugging for this. So the whole method நம்ம காப்பி பண்ணிப்போம். Okay, control C. Okay, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சிங்கிள் நம்பர்னு சொல்லி சென்ட் பண்ண போறோம். Let make this method as a static and int arr which is equal to 1, 2, 3 1, 2, 2, 4 ன்னு சொல்லி கொடுத்துருவோம். Then வந்து I'm calling this number system.out.println of arrays, not arrays to string இல்ல, it is single number of arr நம்ம send பண்றோம். Now I put debugger here. Let's debug it.
first one. Oh, mute-ல இருக்கா. Let's debug it. After this நம்ம again உள்ள வந்தோம் அப்படின்னா result வந்து 0. Result 0. First வந்து result negotiation of which is result XOR of num அப்படிங்கும்போது it is again going 5. Next வந்து result is 1. 1 second, let's see. Again result வந்து 0ல இருக்கு, 1ல இருக்கு, 2 result 3 1. Okay, XR in the sense it is okay, I got it. XR na வந்து which is converting the data into binary and then it is returning us the value. So binary convert பண்ணி எனக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ற காட்டிக்கு it is. So first வந்து add பண்ணி minus பண்ணி அந்த மாதிரி process பண்ணும்போது it is going to return me the value. இப்போ plus பண்ணிருக்கோம், அடுத்து வந்து minus பண்ணும்போது that value got minus, right? So that's how it is working. Okay. So yes, bit manipulation. இப்போ இன்னொருக்கா நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். See, debuggingல ஸ்டார்ட் ஆகுது. First வந்து result 0, 1. அதுக்கு அடுத்து 1 plus 2 which is equal to 3. 3 கூட again plus 2 பண்ணும்போது 3 கூட again வந்து இது பண்ணும்போது இதுவும் அதுவும் மைனஸ் ஆயிடுது which is of 1 ஆகுது. again வந்து 4 கூட பண்ணும்போது which is of 4 which is of 5 and then வந்து again இது bit manipulate பண்ணதையும் it is going to return me false. Sorry, return me 1. Okay. Okay. Then வந்து let us run this. Okay. Next வந்து valid phone numbers problem. It doesn't have code also. So it is given, this has given us a assume file has this. You also assume each line of the text. So in the code இல்லையே. Okay, let's solve this valid phone number after some times. Then next வந்து next problem ஏதாச்சும் சொல்லுங்க பாப்போம். Valid anagram. Okay. So valid anagram அப்படின்னா என்னது? anagram அப்படின்னா 2 string இருக்கும், அந்த 2 stringுமே வந்து contains the same number of characters அப்படின்னா then it is an anagram. If it is not having the same characters na it is not an anagram, which means இப்போ அதாவது palindrome அப்படின்னா எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கோ அதை ரிவர்ஸ் பண்ணாலும் the same value, the same text should be there. ஆனா anagram தான் என்னன்னா இப்போ ஆப்பிள்ன்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, இன்னொன்னுல வந்து PLEPA அப்படின்னு இருக்கு. இட் இஸ் நாட் இன் அ வே லைக் நமக்கு வந்து இப்படி ஃப்ரண்ட்ல போட்டாலும் பேக்ல போட்டாலும் ரீட் பண்றதுக்கு சேம் வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. த திங் இஸ் த சேம். இப்போ இதுல A இருக்குன்னா அதுலயும் A 1 டைம் இருக்கணும், இதுல P 2 டைம்ஸ் இருக்குன்னா அதுலயும் P 2 டைம்ஸ் இருக்கணும், தென் L 1 டைம்னா L 1 டைம் இருக்கணும், E 1 டைம்னா E 1 டைம் இருக்கணும். தட் இஸ் வாட் anagram. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அனாகிராமா இல்லையான்னு நம்ம சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா இதோட பேஸ் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிங்கும் ஈக்குவல் லென்த்ல இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் அனாகிராம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை செக் பண்ணிடலாம். இஃப் s dot length which is equal to t dot length of, okay, t dot length of அப்படின்னா then okay fine, அதை வந்து நான் அனாகிராமா கன்சிடர் பண்ணலாம். ஆனா which is not equal to அப்படின்னா then it is a
not an anagram. அப்போ நான் first அந்த base condition check பண்ணணும். Whether it is not equal to அப்படின்னா I want to return false. ஓகேங்களா? ஓகே. After that next என்ன அப்படின்னா இப்போ இந்த condition ஒரு வேளை இல்லை, the length of the both the strings are equal அப்படின்னா then it will come on to the another. நான் இங்க என்ன பண்றேன்னா int I'm going to create an int count of அப்படின் int count அப்படின்ற ஒரு array create பண்ணி I'm going to create new int of 26 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இந்த array என்ன பண்ணும் அப்படின்னா we are having something called as 26 alphabets இருக்கு இல்லைங்களா, அந்த 26 alphabetsக்கு நான் வந்து position create பண்ணி வச்சிருக்கேன். 26 alphabets create பண்ணியிருக்கிறேன் காட்டுக்கு this 26 alphabetsக்கு நான் வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஃபார் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் எஸ்ஸோட லென்த் வரைக்கும். நான் ஏன் எஸ்ஸோட லென்த் அப்படிங்கிறேன்னா அனகிராம் அப்படிங்கிறது ரெண்டோட லென்த்தும் ஈக்குவலாக இருந்தால் தான் நான் உள்ளே வந்திருக்க போகிறேன். அப்போ ரெண்டில் ஏதோ ஒரு லென்த்தை நான் வந்து செக் பண்ணால் போதும். அப்போ ஃபார் இன்ட் I equal to 0 I less than வந்து s dot length after that I plus plus. Then நான் என்ன பண்றேன்னா I plus plus பண்ணதுக்கு அப்புறம் first வந்து count of அப்படின்னு சொல்லி countோட character array s dot char array s dot char at of அந்த பர்டிகுலர் ith பொசிஷன்ல இருக்கிற கேரக்டர் மைனஸ் நான் வந்து இங்க வந்து ஏவை மைனஸ் பண்றேன். ஏன்னா நான் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்றதால இப்போ ஏவை மைனஸ் பண்ணேன்னா அந்த ஆஸ்கி வேல்யூ படி ஏவை மைனஸ் பண்ணா இட் வில் பி கம்மிங் அண்டர். இப்போ ஏவே இருக்கு, ஏவோட வேல்யூ 96 or 97 சம்திங் ஓகேங்களா ஆஸ்கி வேல்யூ. அப்போ 97 மைனஸ் 97ங்கும் போது அப்போ 0th பொசிஷன்ல அது போய் இன்சர்ட் ஆகும். அப்போ நான் 0th பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அரேவோட கவுண்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் இதே இதை தான் நான் வந்து செகண்ட் இதுக்கும் பண்ண போகிறேன். ஆனால் செகண்ட் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல டி அண்ட் தென் வந்து கவுண்ட்டை மைனஸ் மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் மைனஸ் ஓகேங்களா? ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து எகைன் நான் என்ன பண்ணுறேன் ஒரு அரேவை ட்ராவர்ஸ் பண்ணி ஃபார் இன்ட் நம்ம கோலன் கவுண்ட்னு சொல்லி கொடுத்துட்டு கவுண்ட் அரேக்குள்ள போயிட்டு what I'm going to do if num வந்து which is not equal to 0 அப்படின்னா I'm going to return false. Return false. If it is equal to 0 இந்த கண்டிஷன்லாம் வெளியே வந்துருச்சுன்னா I'm going to return it as true. இப்போ நான் இதை ரன் பண்ணிட்டா I'm showing you in a IntelliJ. So it is done. நான் என்ன பண்றேன்னா I'm going to copy this. Public start. Okay. நான் மெத்தடா தான் காப்பி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ I can give it as static. அப்போ anagramனா it want two text. அப்போ string S1 which is equal to apple. Then string S2 which is equal to PPLE. Okay. Then vanda I am going to call the system.out.println kulla is anagram S1 S2 நான் பாஸ் பண்றேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டீபகர் போட்டுறலாம். டீபகர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து லென்த் செக் பண்ணுது. இஃப் இட் இஸ் ஓகே அப்படின்னா இட் வில் கம் இன்சைட் அண்ட் தென் இட் கிரியேட்ஸ் அன் அரே. அரே வந்து +16000 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ட் ஐ வந்து 0வா இருக்கும்போது உள்ள வந்து ஏங்கிறதுக்கு அப்போ ஏவோடது வந்து என்னது ஃபர்ஸ்ட் பொசிஷன். அதுக்கடுத்து இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் ஆப்பிள், அதுக்கடுத்து பிபி பியோடது வந்து 1 செகண்ட் 1 ஆயிடுச்சு.
அதுக்கடுத்து it's done. இங்கே வந்து -1 கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஆஃப்டர் தட் again இப்போ வந்து இங்க 2ஆ மாறிடும். கரெக்டா? அந்த Pல என்னவா மாறும்? இப்போ -1 கொடுத்துருக்கேன். சி இங்க -1 இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் again போறோம். again இந்த லூப் ஃபுல்லா டிராவர்ஸ் பண்றோம். ஓகே. இப்போ என்னோட அரே பாருங்க. என் அரேல வந்து எல்லாமே 0வா இருக்கு. ஏன்னா பிளஸ் மைனஸ் இங்க வந்து பிளஸ் ஆகுது அப்படிங்கும்போது நான் அடுத்து வந்து மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ பிளஸ் ஆச்சு அப்படின்னா ஐ ஹாவ் டன் இட் அண்ட் அனதர் வே மைனஸ் ஆல்சோ கீழே வந்து பண்ணிட்டேன். இப்போ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா ஐ நீட் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். என்னோட ஹோல் அரேவையும் நான் டிராவர்ஸ் பண்ணி ஐ வில் பி கோயிங் டு ரிட்டர்ன். இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா then some difference is there. அதனால எனக்கு வந்து returning false. If it is equal to 0 எல்லாமே 0வா இருந்துச்சு அப்படின்னா then it is fine. It is a anagram. So that is how it is working. Okay. So it is true. So anagram question. Does anyone has any doubts on anagram question? Okay. Next also let's go on to the some random questions. Add digits. So the thing is add digits na என்னது? எத்தனை digits இருக்கு? Which means you have given a number. You have given an integer number, repeatedly add it until the result has only one digit. And this is something வந்து I can say that இது என்னோட ப்ராஜெக்ட்ல இன்டர்னலி வந்து எடுக்கும்போது எனக்கு கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஆக்சுவலி அந்த டைம் வந்து எனக்கு இந்த கொஸ்டினை இவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தெரியாது. பட் நவ் ஐம் ஃபீலிங் தட் இட் இஸ் வெரி ஈஸி டு சால்வ். ஆனால் அந்த டைமில் வந்து இட் டுக் மீ சம், எனக்கு வந்து அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. நவ் லெட்ஸ் சி. இப்போ நம்பரை நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். until unless the number is becoming as a single digit வரைக்கும் நான் நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நான் நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் டிஜிட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? which is less than 10. அப்போ நான் லூப்பில் என்ன கண்டிஷன் போட போகிறேன்னா while number வந்து which is greater than or equal to 10 இருக்க வரைக்கும் I need this loop to be run. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்ட்டு சம் ஈக்குவல் டு 0ன்னு நான் இனிஷியலி டிஃபைன் பண்ணிக்கிறேன். இன்ட்டு சம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணுறேன், வைல் நான் இதுக்குள்ளே இருக்கிறது நான் வைல் வந்து நம் கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சு கிரேட்டர் தேன் 0வா இருக்கிற வரைக்கும் ஐ எம் கோயிங் டு டூ இட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா சம் ப்ளஸ் ஈக்குவல் num modulus of 10. கரெக்டுங்களா? அண்ட் தென் வந்து நான் இப்போ நம்பராக ஐ எம் கோயிங் டு டிவைட் இட் அப்படின்னா டிவைட் ஈக்குவல் டு 10ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட 38 இருக்குன்னா 38 which is greater than or equal to 0. அப்போ நான் வந்து வரேன். ஓகேங்களா? greater than or equal to 10 அப்படிங்கும்போது நான் வரேன். greater than or equal to 10 அப்படிங்கும்போது உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், சம் ஈக்குவல் டு 0. அப்ப 38 வந்து கிரேட்டர் தேன் 0வா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சம் பிளஸ் வந்து என்னன்னா சம் பிளஸ் என்னது, which is equal to 8 ஃபர்ஸ்ட் இனிஷியலி 8. ஆஃப்டர் தட் 3ஆ இருக்குங்க. நம்ம வந்து கிரேட்டர் தேன் அப்படிங்கும்போது இங்கே வரும்போது எனக்கு வந்து என்னவா வரும்னா நம்ம தான் நான் செக் பண்ணுறேன். அண்ட் எனக்கு வந்து அவுட்புட் 11 வரும். 11 வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போறேன், இந்த while லூப்புக்கு வெளியில ஐ எம் கோயிங் டு அசைன் நம் which is equal to சம்னு அசைன் பண்ணி அனுப்ப போறேன். இப்போ இதை வெளியே அனுப்புனது இங்கே என்ன ஆகும்னா நம்மோட வேல்யூவை நான் வந்து ரீஇனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் as a சம்மா. அப்போ நம் வந்து கிரேட்டர் தேன் 10 ஆமாம் 11 வந்து கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 10. அப்போ என்ன பண்ணும், எகெயின் அதை ஆட் பண்ணி 1 + 1 which is equal to 2ன்றதை எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரிட்டர்ன் நம். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து ரிசல்ட் வந்து 2வா ரிட்டர்ன் ஆகும்.
So this is what it is happening. இப்போ நம்ம submit கொடுத்தோம் அப்படின்னா let's see how much it is processing. ஸோ நான் இங்கேயும் வந்து செக் பண்ணணும் அண்ட் இன்டர்னலி ஒரு லூப் போடணும். தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ப்ராப்ளம். 2 லூப் போட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 1101 test cases இருந்துச்சு and we have solved all the test cases and now we beat 97.97% of solutions. ஓகேங்களா? ஓகே, so let's move on to the next question. Ugly number. So what is this ugly number means? Ugly number is a positive integer which does not have a prime factor other than 2, 3, 5. So the question itself, it is fine. இப்போ வந்து ugly numberனா என்ன? Number which is a positive number. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லிட்டு. அப்போ பாசிட்டிவ் நம்பர்னா நான் கண்டிஷனில் என்ன கொடுப்பேன்? இஃப் n வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஆப்வியஸாக என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட். ஆஃப்டர் தட் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி என்ன சொன்னாங்க? The ugly number means which does not have factors other than 2, 3 and 5. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் இப்போ வந்து while n வந்து மாடுலஸ் ஆஃப் 2 which is equal to 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எகைன் வந்து n டிவைடட் பை 2 பண்ணுவேன். ஆஃப்டர் தட் இப்போ வந்து என்கிட்ட வந்து 4 இப்போ வந்து 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6 இருக்கு அப்படின்னா என்னோட வேல்யூல 6 இருக்கு. 6 வந்து நான் டிவைட் பண்றேன். ஓகேவா? 6 டிவைட் பண்றேன் 2ஆல அப்படிங்கும்போது 6 மாடுலஸ் ஆஃப் 2 which is equal to 0வா? ஆமா. அப்போ என்ன வந்து நான் என்ன பண்றேன்? ஐ எம் டிவைடிங் இட் as 3. இப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கு? 3ன்னு சொல்லி அவுட்புட்ல வெளியே வந்திருக்கு. இப்போ 3 டிவைடட் பை 3 மாடுலஸ் ஆஃப் 2 which is equal to 0வா? இல்லை. அப்போ நான் எகைன் எங்கே வர போறேன்னா நெக்ஸ்ட் ஒரு while loop எழுதி ஐ எம் கோயிங் டு ஹாவ் த சேம் n மாடுலஸ் ஆஃப் 3 which is equal to 0ன்னு சொல்லி கொடுக்க போறேன். இப்போ அது ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன்னா n டிவைடட் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ இங்கேயும் எனக்கு ஒரு அவுட்புட் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன்? எகைன் while n வந்து மாடுலஸ் ஆஃப் 5 which is equal to 0 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ அதுலயும் நான் உள்ள போகும்போது n டிவைடட் பை 2 டிவைடட் பை 5ன்னு சொல்றேன். திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன். இப்போ இதுல இருந்து வெளியில வரும்போது எனக்கு ஒரு வேலை என்னோட வேல்யூ வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டர்ன் n equal to 1. இப்போ if it is 1 அப்படின்னா it is fine. அது இல்லாம வேற வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா it is not a factor of 2, 3 or 5. இப்போ இந்த இடத்துல வந்து 3யோட வேல்யூ என்னோட வேல்யூ வந்து 3ஆ மாறிடுச்சு. அப்போ 3க்குள்ள வரும்போது 3 மாடுலஸ் equal to 0 அப்படிங்கும்போது இதுக்குள்ள வந்து என்னவா மாறும்? n வந்து which is equal to 1ஆ மாறிடும். 1 மாடுலஸ் ஆஃப் 5 which is equal to 0வா? இல்லை, 1 தான் ரிசல்ட். அப்போ கீழே வரும்போது என்னோட வேல்யூ 1ஆ இருக்கு அப்படின்னா somehow it is able to divide by 2, 3 and 5. If it is not 1, 2, 3, 5 அந்த மாதிரி ஏதோ different values இருக்கு அப்படின்னா that is not a ugly number. So if I run this, we will be able to see the solution. இப்போ நம்ம submit பண்ணுவோம். So our solution beat 99.17% of the other solutions and 1 millisecond it has run and 1013 test cases pass ஆயிடுக்கு. ஓகேங்களா? ஓகே, the question is can you write in Python? எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் பைத்தன் வந்து இந்த இதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. I have written everything in Java. I have taught everything in Java. ஸோ அதனால நம்ம வந்து ஜாவாவில் தான் இப்போ கோட் எழுத முடியும். Python அப்படின்னா will have some other new session of Python and there we will write it. ஓகேங்களா? இந்த செஷனில் we cannot write it in a Python. ஓகே. Then வந்து missing number. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னா
we have given an array. ஓகேங்களா, அந்த அரேல வந்து இட் ஷுட் பி ஃப்ரம் 0லேருந்து n வரைக்கும் இருக்கும். அப்போ 0லேருந்து n வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். ஓகேவா, இப்போ வந்து n வரைக்கும் இருக்கு அப்படின்னா யூ கேன் சே லைக் 1 2 3 இருக்கணும். ஓகேவா, ஆனா 3 1 2 3 n ஈக்குவல் டு 3 அப்படிங்கும்போது த லென்த் ஆஃப் அன் அரே இஸ் 3. அப்போ 3 அப்படிங்கும்போது எனக்கு 3 1 2 3 இந்த மூணுமே இருக்கணுமே தாண்டி ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கும். அந்த நம்பரை நான் ஃபைண்ட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன், இன்ட்டு n which is equal to nums dot lengthன்னு சொல்லி கொடுத்துறேன். ஆஃப்டர் தட் நான் int expected sum which is equal to n into n plus 1 divided by 2ன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஆஃப்டர் தட் நான் வந்து ஆக்சுவல் சம் கொடுக்குறேன் which is equal to 0. இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன்ல இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருப்போம். டு ஃபைண்ட் த n நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம வந்து n into n plus 1 divided by 2 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அந்த ப்ராப்ளம் தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலா தான் இங்க கொடுத்துருக்கோம். இப்போ என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கும்னா, என்னோட அரே சைஸ் பேஸ் பண்ணி, அரே சைஸ் தான் வந்து நான் என்னன்னு கொடுத்துருக்கேன், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன்னா, நான் ஒவ்வொரு வேல்யூவா அரேக்குள்ள ட்ராவர்ஸ் பண்றேன். இன்ட்டு நம் கோலன் நம்ஸ் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்குள்ள நான் என்ன பண்றேன்னா ஆக்சுவல் சம் இருக்கு இல்லைங்களா, ஆக்சுவல் சம் பிளஸ் ஈக்குவல்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த வேரியபிளே வேண்டாம். ஓகேவா, இந்த எக்ஸ்பெக்டட் சம் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ்பெக்டட் சம்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிப்போம். எக்ஸ்பெக்டட் சம் மைனஸ் ஈக்குவல் நம். ஓகேங்களா, அப்ப எக்ஸ்பெக்டட் சம் எனக்கு அவுட்புட்ல என்ன ரிட்டர்ன் ஆக போகுதுன்னா ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் சம். எவ்வளோ வந்து ரிமைனிங் இருக்கோ அதுதான் என்னோட அரேல இருந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஓகே, இஃப் ஐ ரன் திஸ், see it is done. இப்போ நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா you will be able to find the test cases and எவ்வளோ milliseconds. See, our solution has beat 100% of solutions which they have provided. Okay. So far, does anyone counted how many problems we have solved? Anyone? So 9 more minutes are there. Let's start. Let's have one more problem, or let's wind up for the first session, and can we continue on the second session? Let me see the nim game. So the nim game is you are playing the following nim game with your friend. Initially, there is a heap of stones on the table. You and your friend will alternatively taking turns, and you go first. On each turn, the person whose turn will remove 1 to 3 stones from the heap. The one who removes the last stone is the winner. Okay, 4 abdina, it is 1. You remove 1 stone, your friend remove 3 stones, including the last stone, your friend wins. You remove 2 stones, your friend remove 2 stones, including the last stone, your friend wins. You remove 3 stones, your friend remove the last one, your friend wins. In all the outcomes, your friend wins. If n equal to 1, true. 2, true. Okay, I'm thinking that I can give return n modulus of 4 which is not equal to 0.
n modulus 4 which is not equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா this will submit நினைக்கிறேன். let's see. because இங்க வந்து n 4 இருக்கும்போது they have given false 1 2 அப்படிங்கறதப்பெல்லாம் true தான் கொடுத்திருக்கு. so that's why I have given that solution. it's 100%. wow, fine. so this is for the first session. next session la vandu if you have a list of questions, please take those questions and come before the session. இப்போ நம்ம வந்து will have a lunch break of 1 o'clock to 2 o'clock, and then வந்து in this break if you want you can fetch some more interesting problems from the easy level, and then we will solve those questions. before winding up the session 1, I want to tell you that we are also taking the Java course. ஓகேங்களா? Java course நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கோம். the fees detail structure எல்லாமே வந்து if you ping me in a LinkedIn I will tell you. so if you want to enroll yourself in that course அப்படின்னா மறக்காம வந்து ping பண்ணுங்க. the price is also affordable, and whatever we are going to see in our courses that will be something industry ready தான் வந்து இருக்கும். because வந்து I also know how we suffered by going on some other courses. அதனால வந்து each and everything நான் யூடியூப்ல எப்படி வந்து லைவ்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை விட கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸோட தான் வந்து அந்த கோர்ஸ்ல இருக்கும். அண்ட் தென் வந்து நம்ம நிறைய திங்ஸ் வந்து அந்த கோர்ஸ் மூலமா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும், which is our full back end course including Spring Boot, Java, microservices and all. and microservicesல இருக்கிற ஒவ்வொன்றும் நம்ம வந்து கிளியரா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு நம்மளோட லிங்க்டின்ல நீங்க வந்து ஒரு மெசேஜ் கொடுங்க ரிலேட்டட் திஸ் கோர்ஸ் அண்ட் ஆல். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. we are planning to start a weekend course. it is something 3 months course. I can say that 3 to 4 months course தான் இது. ஓகேங்களா? இந்த 3 to 4 months courseல you will be able to gain a lot of knowledge about backend and all. இப்போ நீங்க இந்த கோர்ஸ் வந்து don't hesitate to take if you want really to take and if you want to crack an interview. மறக்காம இந்த கோர்ஸ் எடுங்க. இட் வில் பி வெரி 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 யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஒன்ஸ் நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு 3 to 4 monthsக்கு அப்புறம் நீங்க திரும்பி பார்க்கும்போது யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் அன் இன்டர்வியூ. அண்ட் உங்களுக்கு ஃபியர் இல்லாம எல்லாமே வந்து நாங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கு. தெர் இஸ் நான் தான் வந்து உங்களுக்கு each and everything டீச் பண்ண போறேன். there is no other persons. ஸோ நான் எப்படி டீச் பண்ணுவேன் அப்படின்றது உங்களுக்கு யூடியூப் மூலமாவே வந்து நல்லா கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ் இன் அ கிளியர் வே ஒன்லி. ஸோ அப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம வந்து லிங்க்டின்ல பிங் பண்ணுங்க. we are planning to start our weekend sessions. so don't miss this opportunity. if you want to grab a lot of things from the perspective of backend, you will always gain a lot of knowledge in our program. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட லிங்க்டினோட லிங்க்குமே வந்து நான் போஸ்ட் நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யூ கேன் யூஸ் தட் ஆல்சோ டு பிங் மீ. ஸோ வில் ஹாவ் அ செஷன் ஆஃப்டர் லஞ்ச் 2 o'clock வந்து வி வில் ஹாவ் அ செஷன். ஸோ மறக்காம லஞ்ச் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. வில் see you after the lunch. bye bye.